in this program this evening to take your time off and learn about basic law and what are your rights. With that, I would like to request all of you to rise for the Tamil Thai Valthu. Thank you all. Just brief about our institution and about the program. Most of you might already know about our institution. Our institution is Tamilnadu Advanced Technical Training Institute. We have 35 plus years of experience and we have over 3 lakh alumni and we are conducting over 50 different courses. We are training partners for the ISRO, Indian Space Research Organization, the Tamilnadu Police Department, the Indian military, and we have tie-up with more than 35 universities and colleges across South India. So about the program, Tatti has been conducting many free webinars to motivate the students, motivate the youngsters to know about the business opportunities, the opportunities in the media industry, the opportunities in the logistics and shipping industry, about the future of electric vehicles, and so on, henceforth. So this program has been mainly to bring about the basics of law. நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது இல்ல எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஒரு லாயர் கிட்ட போறதுக்கு முன்னாடி சட்டம் என்ன சொல்லுது, அவங்களுக்கு என்ன சாதகமா இருக்குதுன்றது கூட தெரியறது இல்ல. இதனால அவங்க பலமுறை பல இடத்த ஏமாந்துடுறாங்க. அவங்களோட ஏமாறாம இருக்கணும். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது, அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயியா வேலை செய்யறாங்க, அவங்க வேலை செய்ய பிரச்சனைகள் அவங்க சந்திச்சாங்கன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி இது பண்றது, எதிர்கொள்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், மேரேஜ் டிஸ்பியூட், இந்த எல்லா விஷயமும் தான் இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஸோ வித் immense pleasure, I would now like to ask our global relations officer to introduce the chief guest of the program. Ma'am, the session is yours. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். It takes me immense pleasure to introduce the guest for today. ஐயா அவர்களை வரவேற்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தந்தை பெரியார் தத்துவத்தை தரணி எங்கும் விதைத்து வருபவர், தமிழகத்தில் இடஒதுக்கீட்டிற்காக இடர் வரும் நேரமெல்லாம் 69% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர், சமூக நீதி காவலர், நெய்வேலி நிலக்கரிக்காக போராடி மத்திய அரசிடம் இருந்து ராயல்டி பெற்று தந்தவர், தமிழகத்தில் அவர் பேசாத ஊர்கள் இல்லை, ஆண்டிற்கு ஏறக்குறைய 200 கூட்டம் பேசும் ஒரே தலைவர், தந்தை பெரியார் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர், தமிழ் இனத்திற்கு இடர் வரும் போதெல்லாம் முதல் குரல் கொடுப்பவர், ஐயா மாண்புமிகு எங்கள் குடும்ப தலைவர் திரு கி வீரமணி MABL அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம். நீங்க துவங்கலாம் ஐயா. நான் பேசலாமா? எஸ் சார். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சிறப்போடு இந்த ஒரு சட்ட அறிவை இளைஞர்கள் மத்தியில் பரப்ப வேண்டும். அவர்கள் அறிந்த பல்வேறு செய்திகள் மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிறப்பான நோக்கத்தோடு திரு ஜோஷுவா ஜெரால்ட் அவர்கள்
சீரிய முயற்சியினாலே தமிழ்நாடு அட்வான்ஸ்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான ஒரு அமைப்பு பல்வேறு கருத்தரங்கங்களையும் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி பல துறையிலே பணியாற்றக்கூடியவர்களும் பங்கேற்கக்கூடியவர்களும் வெளியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பாக தன்னுடைய தொண்டினை பல ஆண்டுகளாக நடத்தி வருவதோடு இதுவரையில இதனால் பயன்பெற்றவர்கள் 35 ஆண்டுகள் அனுபவம் இயக்கத்துறையிலே இருக்கிற காரணத்தினால் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு இங்கே இதனால் பயன்பெற்றவர்கள் இதுவரையில ஒரு 3 லட்சம் பழைய மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை அருமையாக உருவாக்கி செய்யக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு, கல்வி நிறுவனத்திற்கு, பயிற்சி நிறுவனத்திற்கு முதலாவது நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை உரித்தாக்கி கொள்ளுகிறோம், வழங்குகிறோம். இதுபோல பல்வேறு அமைப்புகள் நம் நாட்டிற்கு தேவை. அது மட்டுமல்ல, கற்றறிந்தவர்கள் தங்களுடைய கற்றலை, தங்களுடைய அறிவு ஆற்றலை, தங்களுடைய ஆளுமை திறனை தாங்களே ஏகபோகமாக வைத்துக் கொள்ளாமல் அதை ஒரு சமுதாய உடைமையாக ஆக்கி எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவுக்கு அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கி அதிலே விசால பார்வையால் அந்த மக்களை எல்லாம் தங்கள் பயப்படுத்தக்கூடிய அந்த அருமையான இந்த தொண்டு ஒரு சிறந்த தொண்டு. அந்த வகையிலே அவர்களுக்கு பாராட்டை தெரிவிக்கிற இந்த நேரத்தில் இதை ஒட்டி ஒரு 3 நாள் அருமையான கருத்தரங்கங்களை, விவாத மேடைகளை இவர்கள் நடத்த இருக்கிறார்கள். அதிலே சிறப்பான கருத்தாளர்களாக, உரையாற்றக்கூடியவர்களாக தலை சிறந்த வழக்குரைஞர் பெருமக்கள், சட்ட நிபுணர்கள் இவர்கள் எல்லோருமே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலே இருக்கிறார்கள். நான் சட்டம் படித்து வழக்கறிஞர் தொழிலிலே ஈடுபட்டு வந்தவன் என்று சொன்னாலும் பல ஆண்டுகளாக நான் சமுதாயத்துக்காக வாதாடி கொண்டிருக்கிறவன். தனிநபர்களுக்கு வாதாடுவதை விட சமுதாயத்திற்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் வாதாடுகின்ற அந்த முறையில நானும் உங்களை ஒருவன் என்ற அந்த உரிமையோடும் உறவோடும் சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். இந்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க எம்முடைய கருத்துக்கள். இதை சொல்வதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு என்ற அடிப்படையிலே தான் நான் இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். இதை தள்ளுவதற்கும் உங்களுக்கு முழு உரிமை உண்டு. அதைத்தான் இந்த நேரத்தில் நான் அறிமுக உரையாக சொல்லிக் கொள்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு எத்தனையோ செய்திகள் பின்னாலே விளக்கமாக இந்த 3 நாட்கள் நல்ல அளவிற்கு அவர்கள் நடத்துகிற நேரத்தில் பல கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். இந்த இடத்துல சுருக்கமாக என்னுடைய உரை என்பது ஒரு 20 மணித்துளிகள் அல்லது அதை தாண்டினால் ஒரு 5 மணித்துளிகள் கூடுதலாகலாம். அந்த அளவிற்கு நான் நிறுத்தி கொள்ள இருக்கிறேன். அப்படி சொல்லுகிற போது பரவலான ஒரு செய்தி, ஏனென்றால் சட்டம், ஒழுங்கு, சட்ட ஞானம், அறிவு, அனுபவம் என்றெல்லாம் வருகிற போது அது ஒரு பரந்த கடல் போன்றது. எதையெல்லாம் குறிப்பிட வேண்டும் என்பதை நண்பர் ஜோஷுவா அவர்கள் விரும்புகிறார்கள். இயக்குனர் அவர்கள் எப்படி இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் 3 செய்திகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்று, பொதுவாகவே நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே சட்ட அறிவு வர வேண்டும், அதை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு. Why it is important for the younger generation to know their rights and have knowledge about the Indian Constitution. இளைய தலைமுறைக்கு தெளிவாக தங்களுடைய உரிமைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அரசியல் சட்ட அறிவை பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவதாக. இரண்டாவது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் ஹவு திராவிட கழகம் ஸ்ட்ரைவ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று மிகப்பெரிய அளவு சமூக நீதிக்கும் பாலியல் நீதிக்கும் எப்படி தந்தை பெரியார் அவர்களால் நிறுவப்பட்ட திராவிடர் கழகம் மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய, போரிடக்கூடிய ஒரு இயக்கமாக, உரிமை போர்க்களத்தில வெல்லக்கூடிய, நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது என்பதை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கலாம் என்று எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோலவே இப்போது இருக்கக்கூடிய விவாதத்துக்குரிய புதிய கல்விக் கொள்கை என்பதும் அதே போல புதிய சுற்றுச்சூழல் என்பதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்றிருக்கிறார்கள்.
இந்த மூன்றும் மிக விரிந்த வானத்தை போன்ற செய்திகள் என்றாலும் நான் குறிப்பிட்ட அளவிற்கு இதை ஒழுங்குபடுத்திக் கொண்டு சொல்ல விழைகிறேன். முதலாவதாக, நம்முடைய இளைய தலைமுறையினர் சட்ட ஞானத்தை பெற வேண்டும் என்பது இருக்கிறது. அது அடிப்படையானது. யாராக இருந்தாலும் குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சில கடமைகள் உண்டு. நம்முடைய நாட்டிலே படித்த நம்முடைய மக்கள் கூட மிக தெளிவாக தங்களுடைய கடமைகளை பற்றி நினைக்க மாட்டார்கள். அரசியலிலே கூட அரசியல் சட்டத்தை பற்றி நாம் பேசுகின்றவர்கள் பல பேர் இந்திய அரசியல் சட்டத்தை, தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் சட்டத்தை பற்றி விவாதிக்கிற நேரத்திலே கூட நாம் அதிகமாக அறிந்திருப்பது அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது. ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அது பின்னாலே இணைக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட அது அடிப்படையில மிக முக்கியமான ஒன்றாகும். தட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள். எங்கே கடமைகள் சரியாக செய்யப்படுகிறதோ அவர்கள்தான் உரிமைகளை வலியுறுத்த உரிமை பெற்றவர்கள். கடமையை தவறிவிட்டு உரிமை அவர்கள் மட்டும் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு வழி பாதையாக இருக்குமே தவிர நிச்சயமாக இருவழி பாதையாக இருக்காது. அந்த வகையிலே தான் இந்த அரசியல் சட்டத்திலே அந்த குறைபாட்டை நீக்கக்கூடிய வகையிலே தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அருமை நண்பர்களே, இந்திய அரசியல் சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அப்படிப்பட்ட குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளா என்பதெல்லாம் விவாதத்துக்குரிய பிரச்சனை. அதற்குள்ளே இப்போது நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், முதலாவது வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து, அப்போது 21 வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து, அதன் பிறகு அந்த பிரதிநிதிகளாக வந்து நாடாளுமன்றத்தை அமைத்து அவர்கள் அரசியல் நிர்ணய சபையையும் இந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்று வரவில்லை. அதற்கு முன்னாலே இருந்தவர்களை வைத்துத்தான் வந்து முதலாவது தேர்தல் 1952 வருகிறது. இந்த அரசியல் சட்டம் அதற்கு முன்னாலேயே செயல்படக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது என்று சொல்லும் போது இது ஓரளவுக்கு விசித்திரமான ஒரு பிறப்பை கொண்டது. அதுதான் மிக முக்கியமானது. அடிப்படையிலேயே பிறக்கும் போதே அதனுடைய விசித்திரமான ஒரு பிறப்பு. அது ஒரு பக்கத்திலே இருக்கட்டும், அது விவாதத்துக்குரியது. அது நீண்ட விவாதம், தனித்தனியே விவாதிக்க வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. என்றாலும் அரசியல் சட்டத்தை பொறுத்தவரையில தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்பது அடுத்து விளக்குவதற்கிறோம். பொதுவாக நம்முடைய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சட்ட ஞானம் அவர்கள் அழகாக சொன்னார். ஜோஷுவா தன்னுடைய சுருக்கமான அந்த முன்னுரையில இங்க இயக்குனர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார் ஜெரால்ட் அவர்கள். என்ன என்றால், நம்முடைய இளைஞர்கள் பலருக்கு சட்ட ஞானம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. அது துணிவை கொடுக்கவில்லை. எங்கே துணிவு இருக்கிறதோ அங்கு தெளிவு இருந்தால்தான் துணிவு இருக்கும். அந்த தெளிவை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பது இது மாதிரி பல கருத்தரங்கங்களை அவர்கள் கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், பங்கேற்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே திரைப்படங்களை பற்றி தெரிந்த அளவுக்கு சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஒரு முறை ராமநாத் கோயங்கா அவர்கள் சொன்னது நெருக்கடி காலத்தில ரொம்ப அற்புதமாக நெஞ்சை நிமிர்த்தி நின்ற ஒருவர் அவர். அவருடைய கொள்கைகளிலே எத்தனையோ எங்களுக்கு மாறுபாடு உண்டு. ஆனால் அவர் ஒன்றை சொன்னார், அதுதான் மிக முக்கியமானது. என்னவென்றால், சட்ட ஞானம் என்பது இருக்கிறதே, அது சாதாரணமாக மக்களுக்கு தெரிய வேண்டும். உதாரணமாக போக்குவரத்து நாம் நடத்தி கொண்டிருக்கிற போது ஏன் நாம் பச்சை விளக்கு வந்தால் போக வேண்டும், ஏன் சிவப்பு விளக்கு வந்தால் நிறுத்த வேண்டும் நம்முடைய வாகனங்களை அல்லது பயணத்தை, அதே போல மஞ்சள் விளக்கு வந்தால் அதற்கு என்ன பொருள், இந்த மூன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சிகப்பு விளக்கிலே போவேன், அது என்னுடைய உரிமை என்று ஒருவர் சொன்னாரேயானால் அது அவருடைய உரிமை அல்ல, அவர் அந்த உரிமையை தவறாக பயன்படுத்துகிறார் என்று. அதே நேரத்தில் அவருடைய கடமை என்ன, பச்சை வந்தால் தான் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய சரியான உரிமை, சரியான கடமையை அப்போதுதான் அவர் செய்கிறார் என்று பொருள். அதை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார்கள், சுருக்கமான நேரத்தில் நினைவூட்டுகிறேன். கோயங்கா அவர்கள், ராமநாத் கோயங்கா அவர்கள் சொன்னதிலேயே ரொம்ப சிறப்பான ஒன்று. I am prepared to defy any law except the traffic law because it is intended for my own safety என்று அழகாக சொன்னார். நான் எந்த சட்டத்தை கூட மீறுவதற்கு தயாராக இருக்கிறேன். சட்டத்தை மீற வேண்டும் என்ற பொருளில் அவர் சொல்லவில்லை.
எந்த சட்டத்தை கூட மீற வேண்டுமானாலும் நான் அதற்கு தயாராக இல்லை என்றாலும் ஒரு சட்டத்தை நான் மீற மாட்டேன். அதற்கு தயாராக இருந்தாலும், சட்டத்தை மீறுவதற்கு தயாராக இருந்தாலும் கூட பெரிய பெரிய சட்டங்கள், அடக்குமுறை சட்டங்களை எல்லாம் நான் மீறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற பொருளில் சொல்லுகிறார். ஆனால் ஒரே ஒரு சட்டத்தை நான் மீறுவதற்கு தயாராக இல்லை. அது போக்குவரத்து சட்டம். அந்த காரணம் என்னவென்றால், போக்குவரத்து சட்டம் என்பது போலீஸ்காரர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல, அல்லது வேறு மற்றவர்கள் அல்ல, நமக்காக என்று. அதே உணர்வை இன்றைக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய ஆபத்தாக நாளும் அது ஊரடங்கு பயன் தரவில்லை. முழு ஊரடங்கு வெற்றி பெறவில்லை மிகப்பெரிய அளவிற்கு. அதற்கு பிறகுதான் அதிகமான அளவிற்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது. கைதட்டலோ விளக்கேற்றலோ பயன் தரவில்லை. மாறாக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பக்கத்திலே மருத்துவம், இன்னொரு பக்கத்திலே ஆய்வுகள், இவைகள் எல்லாம் வந்தாலும் கூட முகக்கவசம் தரக்கூடிய அளவிற்கும், தனிநபர் இடைவெளியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கும், அதுபோலவே கைகளிலே சோப்பு போட்டு சுத்தமாக கிருமி நாசினியை பயன்படுத்துவதும் கழுவிக்கொண்டிருப்பதும் தாம் அந்த நியதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது போக்குவரத்து விதி மாதிரி. நம்முடைய பாதுகாப்புக்காக இதற்காக அரசாங்கம் அபராதம் போடுவதும், இன்றைக்கு ஒரு தனி சட்டமே கொண்டு வந்திருப்பதும் கூட நமக்கு பெருமை ஊட்டக்கூடியதா என்பதை குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாதுகாப்பு முதலாவது நமக்கு தேவை. நம்முடைய உயிரின் பாதுகாப்புக்கு நாம் தான் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அரசாங்கம் பிறகு, மற்றவர்கள் பிறகு. ஆனால் அதே நேரத்தில் இதை நாம் வெளியே இருந்து ஒரு அடக்குமுறையோ அல்லது ஒரு சட்டத்தின் மூலம்தான் சொல்லியாக வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்திலே வாழுகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் நமக்கு நம்முடைய கடமைகளை நினைவூட்ட வேண்டும். இது நம்முடைய கடமை. மிக முக்கியமாக தொற்று நோய், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், அவைகளை நாம் தடுத்தாக வேண்டும். மருந்துகள் வரவில்லை, இன்னும் கண்டுபிடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலை என்றைக்கு முடியும் என்று திட்டவட்டமாக கூற முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது, ஏன் ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அரசாங்கத்துக்கு? நம்முடைய கடமை என்ன, மக்களுடைய கடமை என்ன? அது மட்டுமல்ல, பொதுவாக சட்டத்தை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ignorance of law is no excuse என்பது அடிப்படையான ஒரு கருத்து. எனக்கு அந்த சட்டம் தெரியாதுங்க என்று நீங்கள் நீதிமன்றத்திலே போய் கூற முடியாது. ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் நம்முடைய சமுதாய அமைப்பினுடைய அமைப்பாக தெளிவாக இருக்கிறது. அதுதான் அடிப்படையானது. எனவே உங்களுக்கு சட்ட அறிவு என்பது தேவை என்று சொல்வதற்கு இந்த ஒன்று போதும். அதற்கு மேலே போக வேண்டிய அவசியமே இல்லை. ignorance of law, சட்டத்தை பற்றி தெரியாது என்பது இருக்கிறதே, அது எந்த வகையிலும் எடுபடக்கூடிய சமாதானம் விளக்கமாக ஆக முடியாது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே தெளிவாக பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சட்டங்களுக்கெல்லாம் மூலாதாரமான சட்டமாக இருப்பது இருக்கிறதே, அந்த சட்டம்தான் இந்திய அரசியல் சட்டம். எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையானது இதுதான். இந்த அரசியல் சட்டம் நம்முடைய சட்ட வகுப்பாளர்கள் வகுத்தார்கள். அதிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட மேதையாக இருந்து, அவர் தலைவராக இருந்து, அந்த ஒரு குழு அதில் ஏற்பாடு செய்யப்பட்டு, அரசியல் நிர்ணய சபை அதிலே உறுப்பினர்கள் இருந்து, அந்த உறுப்பினர்களை பற்றித்தான் நான் சற்று நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். அப்படி உருவான நிலையிலே உருவான சட்டம் இருக்கிறதே, அதிலே மிகப்பெரிய அளவிற்கு அந்த சட்டம் அவருக்கே பல இக்கட்டான சூழ்நிலை என்றாலும் அவர் ஒரு எதிர்நீச்சல் அடித்துத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவரே அந்த குழுவுக்குள்ளே, ஏனென்றால் பெரும்பான்மையானவர்கள் அவருடைய கருத்துக்கு விரோதமானவர்கள் மட்டுமல்ல, இவருடைய கொள்கைக்கும் தத்துவத்துக்கும் மாறானவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட மதம் நம்முடைய நாட்டிலே உண்டு. ஜாதி உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக எல்லோரும் இருக்கிறார் சொல்ல முடியாது. எங்கே ஜாதி இருக்கிறதோ அங்கு அந்த வெறியும் உணர்ச்சியும் தானாகவே உருவாக்கி விடுகிறது. எப்படி கிருமிகள் உள்ளே போனால் நோய் என்பது தவிர்க்க முடியாதோ, அதே போலத்தான் அதே சூழ்நிலை அங்கு மிக தெளிவாக இருக்கிறது. அதை எதிர்த்து அவர்கள் போராடி அதிலே ஓரளவுக்கு வெற்றி பெற்றார்கள். அதைத்தான் சொன்னார்கள். பல நேரங்களிலே அவர் எதிர்கட்சியிலே வந்து அமர்ந்த நேரத்திலே கூட ரொம்ப கடுமையான அளவிற்கு அவரை கோபப்படுத்தினார்கள். அவர் மாநிலங்களவை உறுப்பினராக சட்ட அமைச்சர் பொறுப்பில் இருந்து வெளியேறி
அவர்கள் தான் நினைத்த சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை என்பதற்காக வெளியேறி பெண்களுடைய உரிமைகளுக்காக, பெண்களுடைய சொத்துரிமைக்காக அவர்கள் கொண்டு வந்த சட்டம் இந்து சட்ட திருத்த மசோதா என்று சொல்லக்கூடியதை மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு கிளப்பி அவரை மனம் நொந்து போய் வெளியே வரக்கூடிய அளவிற்கெல்லாம் சென்ற பிற்பாடு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை சிறப்பாக எழுதுவதற்கு காரணமாக அமைந்தவர் என்று கருதப்பட்ட அவர்கள் மிக தெளிவாக மீண்டும் மாநிலங்களவைக்கு வருகிறார். மாநிலங்களவையிலே கடுமையாக அவரை பார்த்து சொன்னார். அப்போது இருந்த சட்ட அமைச்சர் சொன்னார் மிக தெளிவாக, காட்வி என்பவர் மிக தெளிவாக, அடிக்கடி நீங்கள் குறை சொல்லுகிறீர்களே, மற்றவர்கள் குறை சொல்லுகிறீர்களே, இதோ அம்பேத்கர் அவர்கள் தானே இந்த சட்டத்தை இயற்றினார்கள் என்று அவர்கள் சொன்ன போது உடனே அதுவரையிலே பொறுத்து கொண்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து சொன்னார், இது நாடாளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்ட உண்மை. இந்த கருத்து தனஞ்சயன் கீர் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியது லைஃப் அண்ட் மிஷன் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய அதிலேயே உள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், I was used as an hack. I will be the first person if there was opportunity to burn it என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு உள்ளே கொதிநிலையிலே இருந்த அவர்கள் அதை வெளியாக சொன்னார். மிகப்பெரிய அளவிற்கு என்னை நீங்கள் ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தினீர்கள். I was used as an hack, HACK, hack என்று சொல்லி அந்த அளவிற்கு மனம் வந்திருந்தார். அது ஒரு பக்கத்திலே இருக்கட்டும், இப்போது அது பிரச்சனை அல்ல. ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், இதையெல்லாம் தாண்டி அவர் நினைத்த சில காரியங்களை சாதித்தார். அதுதான் சமூக நீதி. அதற்கு மற்றவர்களை உடன்பாடு செய்யக்கூடிய அளவிற்கு எவ்வளவு அந்த எதிர்நிலைச்சி அடித்தும் அதை சரியாக கொண்டு போக முடியுமோ அப்படி சொல்லி உருவாக்கப்பட்ட நேரத்தில் அந்த அரசியல் சட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை நாம் மிக தெளிவாக இன்றைக்கு உணர்ந்தால்தான் இன்றைய பல்வேறு சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது. கல்விக்கு மிகப்பெரிய அறைகூவல் விடப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் கல்வியா? சமுதாயத்தில அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கல்வி கிட்ட வேண்டாமா? ஏற்கனவே கல்வி வாய்ப்புகளை பெற்றவர்கள், மருத்துவர்களாக வரக்கூடியவர்கள், மற்றவர்கள் பொறியாளர்களாக வரக்கூடியவர்கள், நிர்வாகிகளாக ஆட்சி ஆளுமையிலே இருக்கக்கூடியவர்களாக வரக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக பறிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குடிமக்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அரசியல் சட்டம் எப்படி துவங்குகிறது என்ற அந்த பீடிகை இருக்கிறதே, அந்த பீடிகை பிரியாம்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய அந்த பீடிகை மிக முக்கியமானது. அதைத்தான் இன்றைக்கு இந்த குறுகிய நேரத்திலே உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரியாம்பிளிலே அவர்கள் சுட்டி காட்டுவது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்று சொல்லுகிற போது தெளிவாக நாம் உணர வேண்டிய ஒரு செய்தி, இதிலே எல்லோரும் தெளிவாக தெரிந்ததுதான். ஆனால் இதை யாரும் தங்களுடைய மனதை ஆழ்த்தி அதை படித்து அதிலே கருத்தை செலுத்த வேண்டும் இளைஞர்கள். இது முன்பகுதியை அது ஏதோ பேடிகை என்று தள்ளிவிட்டு போகக்கூடாது. பல பேர் புத்தகங்கள் வாங்கும்போது அந்த புத்தகத்திலே முன்னுரை என்ன எழுதியிருக்கிறது என்பதை பற்றி படிக்காமல் நேரடியாக புத்தகத்துக்கு போய்விடுவார். ஆனால் முன்னுரை மிக முக்கியமானது, பீடிகை மிக முக்கியமானது. அந்த கருத்திலே இங்கே கொள்கையாக சொல்லுகிறார், we the people of India. இதனுடைய ஜனநாயகம் எப்படிப்பட்டது? இந்த அரசியல் சட்டத்தினுடைய சிறப்பே இதில் அமைந்திருக்கிறது. We the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens justice, social, economic, and political, liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity, subsequently unity and integrity of the nation. மிக முக்கியமாக, in our Constituent Assembly, this 26th day of November 1949, do we hereby adopt an act to give ourselves
தி கான்ஸ்டிடியூஷன் என்று இதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு அடிப்படை சட்டம். எந்த சட்டம் இயற்றினாலும் இந்த அடிப்படை சட்டத்துக்கு மாறாக செயல்பட முடியாது என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையை நாம் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இந்த செய்தியிலே இரண்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன என்றால், இதிலே மிக முக்கியமானது நம்முடைய அரசு எப்படி அமைய வேண்டும் என்பதிலே குடிமக்கள், இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமைகளை வலியுறுத்த வேண்டும் என்பது அதைவிட முக்கியம். கடமைகளை நினைவூட்ட வேண்டும் என்பதும் உள்ளடக்கிய நேரத்திலே இது ஒரு முழு இறையாண்மை உள்ள ஒரு அரசு. சாவரின் சோசியலிஸ்ட், சமதர்ம மிக முக்கியமானது. சாவரின் சோசியலிஸ்ட், சமதர்மம் இரண்டாவது. மூன்றாவதாக செக்குலர், மதச்சார்பின்மை. நான்காவதாக டெமோக்ராட்டிக். ஐந்தாவதாக ஜனநாயக. ஐந்தாவதாக குடியரசு. எனவே இதற்கு இந்த தத்துவங்களை மீறி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கக்கூடாது. மறைமுகமாக இவைகளெல்லாம் புத்தகங்களை வைத்த நேரத்திலே உள்ளே செல்லரிப்பதை போல பக்கங்கள் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும், அட்டை இருக்கும், ஆனால் உள்ளே பக்கம் இருக்காது. அதுபோல சூழ்நிலை தற்போது உருவாகி கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே இதை தெளிவாக உணர்ந்து இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆபத்து ஏற்படுகிறது. இந்த 5 தத்துவங்களுக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்நியர்களை கொண்டு வந்து 100க்கு 100 அந்நிய நாட்டிலே இருக்கக்கூடிய தற்சார்பு என்று பேசிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் அந்நியர்களுக்கு கொடுக்கிறோம்னு சொன்னால் 100க்கு 100, அதுவும் பாதுகாப்பு செய்திகளிலே கூட 100க்கு 100 நாம் வெளியிலே தனியார் முதலீட்டை அனுமதிக்கிறோம் என்று சொன்னால் இறையாண்மைக்கு அதைவிட மிகப்பெரிய சவால் வேறு இருக்க முடியாது. அடுத்தபடியாக நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், சமதர்மத்திற்கு இடமில்லாத அளவிற்கு கல்விக் கொள்கையிலே இருந்து எத்தனையோ செய்திகள் மிகப்பெரிய அளவிற்கு. சமதர்மம் என்றால் என்ன? அனைவருக்கும் அனைத்தும், அதுதான் சமதர்மம். அந்த அளவிற்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது மதச்சார்பின்மை. பன்மதங்கள், பல கலாச்சாரங்கள், மிகப்பெரிய அளவிற்கு பல மொழிகள் இருக்கிற நாட்டில் என் மதமே இருக்க வேண்டும், எனது கலாச்சாரமே இங்கே ஆள வேண்டும், எனது மொழிதான் இருக்க வேண்டும் என்று சொல்வது இருக்கிறதே, அதற்கு நேர் எதிரடையான ஒரு தத்துவமாகும். அதுபோலவே ஜனநாயகத்தினுடைய உரிமைகள் விமர்சிக்கப்படுவது என்று சொல்லுவதும், பல கருத்துக்கள் வர வேண்டும், 1000 பூக்கள் மலரட்டும் என்று சொன்னதை போல மிகப்பெரிய அளவிற்கு அந்த கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் தான் ஜனநாயகத்தை வாழ வைக்கக்கூடியது. என்னிட அவர்கள் சொன்னார், வால்டர் ஒரு முறை சொன்னதை போல, என்னிடத்திலே இருந்து நீங்கள் மாறுபடுவதற்கு மிக முக்கியமான அளவிற்கு என்னுடைய கருத்தை நீங்கள் எதிர்க்க எவ்வளவு வேண்டுமானால் எதிர்க்கலாம், ஆனால் இந்த மாறுபட்டு சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு என்ற அளவிலே சொன்னதை போல, நான் அதை தடுக்கிறது எனக்கு உரிமை இல்லை என்று அந்த வாய்ப்பை நாம் தெளிவாக நினைப்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிவேர். ரிப்பப்ளிக் என்று சொல்லும் போது குடிமக்கள், அந்த உரிமை, அந்த குடிமக்களுடைய உரிமைகளை பற்றி சொல்லுகிற போது அருமையாக இதை அறிமுகப்படுத்துகிற அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு 26க்கு பிறகு ஒரு சூழல் ஏற்படும், எல்லோருக்கும் ஒரு வாக்கு, சமத்துவம், அரசியல் சமத்துவம் வந்து விட்டது. அதே நேரத்தில் பொருளாதார சமத்துவமோ அல்லது சமூக ரீதியான சமத்துவமோ வருகிறது இல்லை. காரணம் என்ன? இந்த நாட்டில் ஜாதி, தீண்டாமை, ஏற்றத்தாழ்வுகள் இவைகள் இருக்கின்றன என்று. அவைகளை போக்குவதற்காகத்தான் நண்பர்களை அடுத்தபடியாக இடஒதுக்கீடு, சமூக நீதி என்பது. அந்த நீதி என்று வருகிற போதுதான் ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் என்று ஆரம்பித்தார். இதிலே முன்னுரிமை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? The first priority was given only to social justice, then only the economic justice. Afterwards, it was political justice. But what is today the position? What we are seeing today, that is the question of questions. இதுதான் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே அந்த சூழ்நிலையிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், சமூக நீதி. சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு. என்னை அறிமுகப்படுத்திய தோழர் சொன்னார் மிக முக்கியமாக சமூக நீதி என்று. சமூக நீதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சுருக்கமான நேரத்திலே சொல்லுகிறேன். சமூக நீதி என்ன? ஏன் சமூக நீதி என்கிற வார்த்தை? உலக அரசியல் சட்டத்திலே சமூக நீதி என்ற சொல் இடம்பெற்ற அரசியல் சட்டம் முதலாவது இதுவாகத்தான் இருக்கும். மற்ற அரசியல் சட்டத்திலே தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும், 1-2 இருக்கலாம். பிறகு தென்னாப்பிரிக்கா மற்ற இடங்களிலே அது இதற்கு பிறகு வந்தது. அந்த சமூக நீதி என்பதை பற்றி சொல்கிற நேரத்தில் அதற்கு ஏன் சமூக நீதி வேண்டும் என்று எப்போது கேட்க வேண்டிய அவசியம் வருகிறது? எங்கே சமூக அநீதி நிலைநாட்டப்படுகிறதோ, எங்கே சமூக நீதி அதனுடைய கொடுங்கரங்களை விரித்திருக்கிறதோ, அந்த இடத்தில் தேவை என்பது நினைக்கிறார்கள் பாருங்கள், அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. அதுதான் சமூக
நீதி தேவை என்று கேட்கிறார். எனவே சமூக அநீதி, நீதி கட்சி என்று கூட திராவிடர் இயக்கத்தை அழைத்த போது ஜஸ்டிஸ் என்று பத்திரிகை ஆரம்பித்தார். we want justice, எங்களுக்கு நீதி வேண்டும், ஏனென்றால் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் மிக முக்கியமாக அந்த நீதி கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு வருகிற போது இதற்கு பதில் இதே அரசியல் சட்டத்திலே ரொம்ப அழகாக இருக்கிறது. இதெல்லாம் தெளிவாக ஒரு விரிவான கருத்தரங்கங்களே சொல்லப்படும் என்றாலும் நான் தொட்டு காட்டுகிறேன். ஏனென்றால் இதை ஒவ்வொரு நாளும் இதை நண்பர் ஜோஷுவா அவர்கள் மற்றவர்களும் தனித்தனியே கருத்தரங்கங்களை உருவாக்கினால் அதே கூட எங்களை போன்றவர்கள் கலந்து கொண்டு இன்னும் சிறப்பாக சொல்வதற்கிறோம். இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்பதற்கு என்ன அவசியம் என்று சொன்னால், உடனே டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய ஆட்சிகள் வருவதற்கு என்ன திட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது அல்லவா? இது மிக முக்கியமானது. அடிப்படை உரிமைகளை விட ஒரு அரசு வருகிற போது அந்த அரசு ஜனநாயக அரசாக, குடியரசு அரசாக, அந்த அரசு சமதர்ம அரசாக, முழு இறையாண்மை உள்ள அரசாக, மதச்சார்பற்ற அரசாக அது அமைய வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அதற்கு சமூக நீதி மிக முக்கியமாக அமைய வேண்டுமானால் அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அதிலே வழிகாட்டி நெறிகளில மிக முக்கியமாக இதை இணைத்து பார்க்க வேண்டும். அடிப்படை உரிமைகளும் இதையும் இணைத்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக 46 Article 46 promotion of educational and economic interests of the scheduled caste, scheduled tribes and weaker sections என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் இல்லை. The state shall promote with special care the educational and economic interests of the weaker sections of the people, and in particular the scheduled caste, the scheduled tribes, and shall protect them from social injustice. Shall protect them from social injustice and all forms of exploitation. எல்லா வகையான சுரண்டலிலிருந்தும் எல்லா வகையான சமூக அநீதிகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் யார்? ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு. ஷெடியூல் மக்கள், காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய வீக்கர் செக்ஷன், பலகீனமானவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சமூக நீதிக்கு அதுதான் விளக்கம். எனவே நண்பர்களே, எது இந்த அரசியல் சட்ட அமைப்பிலேயே கூட இதை ரொம்ப சாமர்த்தியமாக நீதிமன்றங்கள் இப்போது என்ன சொல்லி விடுகிறார்கள் சொன்னால், ஆரம்பத்தில் இருந்த ஒரு வியாக்கியானத்துல நான் ஜஸ்டிஷியபிள், இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போல, அடிப்படை உரிமைகளை போய் வலியுறுத்துவதை போல இதை நீங்கள் வலியுறுத்த முடியாது என்று சொன்னார். இங்கேதான் பிரச்சனையே. நாளைக்கு இது போல சட்ட விவாதங்கள் வந்து ஒரு நல்ல தெளிவு வந்து இந்த அரசியல் சட்டத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் செய்யப்பட வேண்டிய முதல் மாற்றமே பிரச்சனைகளையே தீர்க்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு வழக்குகளும் மற்றவர்கள் வராமல் இருப்பதற்கு என்ன ஒரு சுருக்கமான வழி என்று சொன்னால், தி டைரக்டிவ் பிரின்சிபிள் should take precedence over the fundamental rights. ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையிலே மற்றவைகள் அந்த கொள்கை நெறி வகுக்கப்பட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்திற்கு மிக முக்கியம். இவைகளெல்லாம் அடிப்படை கட்டுமானம். These are all basic structure of the Constitution of India என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு, சமூக நீதி, பாலின நீதி, இதைகளெல்லாம் கை வைக்க முடியாது. இது அத்தனையும் அந்த பார்ட் 4 என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகளிலே, அடிப்படை உரிமைகளிலேயே இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, சட்ட அறிவு என்று வருகிற போது தி பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று தெளிவாக பின்னாலே சொல்லி இருக்கிறார். அதை மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது. அதுக்கு தெளிவான தீர்ப்புகள் மற்றவர்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இந்த ஞானம் இருந்தால்தான் மிக தெளிவாக போராட முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது அதற்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அந்த அடிப்படை அடிக்கட்டுமானத்தையே உடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிற ஆபத்து பல பகுதிகளிலே இருந்து வந்திருக்கிறது. மாகாணங்களே இருக்கக்கூடாது. இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி a union of states என்று சொல்லக்கூடிய முதலாவது பிரிவு ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது சொன்னால் ஷால் பி a union of states என்று சொல்வதற்கு பதிலாக அதே போல there are 3 lists. One is union list, another is state list, the third is concurrent list. யூனியன் மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், அதுபோல மூன்றாவது பட்டியல் ஒத்திசைவு பட்டியல், the concurrent list. Often
இட் வாஸ் ரெஃபர்ட் as a common list. பொதுப்பட்டியல் என்று தமிழிலே மொழிபெயர்க்கிறார்கள், அது தவறு. பொதுப்பட்டியல் என்றால் 2 பேருக்கு உரிமை என்று வரக்கூடாது. ஒத்திசைவு பட்டியல் தான் கன்கரன்ஸ், ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே இவைகளை பற்றியெல்லாம் தெளிவான ஒரு சூழ்நிலையிலே விவாதித்து நல்ல அளவுக்கு வர வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்த இடஒதுக்கீட்டுக்கு தந்தை பெரியார் அவர்கள் முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்திற்கு அவர் காரணமாக இருந்தார். காரணம் கம்யூனல் ஜிஓ என்று சொல்லக்கூடிய சமூக அநீதியை போக்குவதற்கு சமூக நீதியை கொண்டு வந்து வகுப்புவாரி உரிமை 1928 முத்தையா முதலியார் அவர்களுடைய அமைச்சரவையிலே கொண்டு வந்து அது சிறப்பாக பல்வேறு எதிர்ப்புகளையும் சந்தித்து தாண்டி 1928 இருந்து அரசியல் சட்டம் அமலுக்கு வருகின்ற நிலையில் வரையிலே அவர் தொடர்ந்து இருந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான அல்லாடி கிருஷ்ணசாமியரே பாரம்பரியத்துக்கும் முறைக்கும் வழமைக்கும் விரோதமாக அவரே வந்து வாதாடினார். உயர் நீதிமன்றத்திலும் வந்து வாதாடினார், உச்ச நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டிலும் வந்து வாதாடினார். அப்படிப்பட்ட அந்த வழக்கு செல்லாது என்று சொன்ன போது பெரியார் கிளர்ந்தெழுதினார். அரசியல் சட்ட திருத்தம் வந்து அதனால்தான் 15(4) என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ் சொல்லக்கூடிய அளவிற்கு சோசியலி அண்ட் எஜுகேஷனலி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளை உருவாக்கி அது வந்தார்கள். அதனால் இந்தியா முழுவதும் பயன்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதற்கு அடுத்த நண்பர்களே, பெரியாருக்கு பிறகு இதே மாதிரி சமூக நீதிக்காக வந்த சட்டங்களிலே இங்கே அறிமுகப்படுத்தியவர் சொன்னதை போல 69% இடஒதுக்கீடு மிக தெளிவாக தமிழ்நாட்டிலே தான் இன்றைக்கும் 69% இடஒதுக்கீடு என்பது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அமுல்படுத்தி பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கல்வியிலே உத்தியோகத்திலே பயன்படக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கும் அந்த அளவிற்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இதற்கு முதல் முறையாக 9வது அட்டவணை சட்ட பாதுகாப்பு என்பதை கொடுத்த இயக்கம் திராவிடர் கழகம், எங்களுடைய இயக்கம். அதை ஏற்று செய்த பெருமை அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர் அந்த நிலையிலே யார் உயர்ந்த ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களாலேயே அது செய்யப்பட வேண்டிய அளவிற்கு கருத்தொற்றுமை உண்டாக்கணும். If public opinion marches forward, law comes limping behind என்பது ப்ராவர்ப். அதாவது பொதுஜன கருத்து முன்னோட்டமாக ஓடிக்கொண்டே அதை உருவாக்கி கொண்டு போனால் யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் செய்து தீர வேண்டியவர்களாவார்கள் என்பது. அதுபோல நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்து, சங்கர் தயாள் சர்மா அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்து, இவர்கள் 3 பேருடைய காலத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய 69% இடஒதுக்கீடு வந்து மிக தெளிவாக வந்தது என்பது வரலாறு. அதை செய்த இயக்கம் திராவிடர் கழகம், அது காரணமான இயக்கம் திராவிடர் கழகம் செய்த பெருமை அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பொறுத்தது. அதற்கு அடுத்த நண்பர்களே, அதே போல அதற்கு முன்னாலே மிகப்பெரிய அளவிற்கு அது விரிவாக்கப்பட்ட வரலாறுக்கெல்லாம் நேரம் இல்லை, தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். மத்திய கல்வி நிலையங்களிலே இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய அளவிற்கு வருகிற போது அந்த கல்வி நிலையங்களிலே இடம் வேண்டும் என்று சொல்லி 93வது அரசியல் சட்ட திருத்தம் வந்தது. அதுவும் இந்த இயக்கத்துல அரும்பாடுபட்டதனுடைய விளைவாகத்தான் அர்ஜுன் சிங் அவர்கள் யூபிஏ வருகிற போது அந்த வாய்ப்புகள் வந்தது. அதுபோலவே அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக கொண்டு வரக்கூடிய அவர்கள் கொண்டு வந்த பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை அன்றைக்கு தோற்கடித்தவர்கள், அன்றைக்கு வர முடியாத அளவிற்கு ஆக்கியவர்கள், அந்த சட்டத்தையே கொண்டு வர முடியாத அளவுக்கு ஆக்கி அவரையே வெளியேற்றக்கூடிய அளவுக்கு சென்ற நிலைமை மாற்றப்பட்டது. 2005 திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில மன்மோகன் சிங் அவருடைய தலைமையிலே அர்ஜுன் சிங் அவர்கள் காலத்திலே அந்த பெண்ணுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பது மிக முக்கியமானது. ஆகவே இன்றைக்கு அந்த பெண்ணுரிமை சட்டத்திலே பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை அன்றைக்கு மாநிலத்திலே முன்னோட்டமாக கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இப்போது விரிவாக உச்ச நீதிமன்றம் அண்மையிலே வந்த தீர்ப்பிலே கூட தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சமூக நீதியாக இருந்தாலும் பாலியல் நீதியாக இருந்தாலும் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அண்மை காலத்திலே திராவிடர் கழகம் எடுத்து வைத்த கருத்துக்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதற்கு உள் ஒதுக்கீடு அருந்தீதிகள் என்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோலவே நண்பர்களை இன்னும் வேகமாக சொல்ல வேண்டுமானால் அதை விட மாநிலங்களுக்குத்தான் இந்த உரிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இதற்கு நேர் விரோதமான சூழ்நிலை நீட் போன்றவர்கள் மற்றவர்கள் இருக்கின்றன என்றாலும் அதனை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு தெளிவு வர வேண்டும். அதிலே சட்ட ஞானம் என்பது அடிப்படையானது. என்றால் தேர்வை நடத்துவது பல்கலைக்கழகத்துக்குத்தான் அரசியல் சட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கிற உரிமையை தவிர எந்த ஒரு தனி குழுவுக்கும் மத்திய அரசோ மற்றது உருவாக்கக்கூடிய அல்லது மருத்துவ கவுன்சில் உருவாக்கக்கூடியதற்கு இடமில்லை.
என்றாலும் அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அதை சட்ட ரீதியாகவே எதிர்த்து போராடக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்பதற்கு சட்ட ஞானம் தேவை. இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அதுபோலவே இப்போது புதிய கல்விக் கொள்கை என்பதிலே அதிலே மிகப்பெரிய அளவிற்கு இந்த சமூக நீதி வலியுறுத்தப்படவே இல்லை. பெண் கல்வி என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரிபகுதி மக்கள் அதற்கு அந்த இடமே இல்லை. அதுபோலவே தான் மற்ற குலக்கல்வி திட்டம் என்று மிகப்பெரிய அளவிற்கு ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு வரக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இல்லாமல் 8வது வகுப்பில் ஒரு நுழைவுத் தேர்வு, பிறகு அடுத்து ஒரு நுழைவுத் தேர்வு, அதற்கடுத்து பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு போக வேண்டாம் நுழைவுத் தேர்வு என்று வாழ்நாள் முழுவதும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகக்கூடிய கோச்சிங் சென்டர்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறதே தவிர நம்முடைய படிப்புகளுக்கு பாடங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அதிலே இல்லை என்பதும், மாநில கல்விகளுக்கு இடமே இல்லாத அளவிற்கு இருக்கிறது என்பதும், சமஸ்கிருத திணிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியை குறிப்பிட்ட கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது என்பதும் மிக தெளிவிலே இருக்கிறது. இருமொழி கொள்கை 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே செயல்பட்டிருக்கிற காரணத்தால் தான் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இங்கே இருந்து படித்தவர்கள் சென்றிருக்கிறார் என்பது அண்மையிலே ஒரு ஆங்கில நாளேட்டிலே சிங்கப்பூர் நண்பர் ஒரு சிங்கப்பூர் உதாரணத்தை எடுத்து லீக்வான் அவர்கள் இருமொழியைத்தான் கொண்டு வந்தார்கள். இருமொழி திட்டம் இருக்க வேண்டும், ஒன்று ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், இன்னொன்று அந்தந்த மொழிகள் அவரவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதை அருமையாக எடுத்து சுட்டி காட்டினார். எனவேதான் தெளிவுபடுத்த வேண்டும். அரசியல் சட்டமா, புதிய கல்விக் கொள்கையா, அல்லது சமூக நீதியா, பாலின நீதியா, இவைகளை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த விளக்கங்களை இது போன்ற கருத்தரங்குகள் விவாதிக்க வேண்டும். அதிலே பல கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் இடமளிக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை விவாதித்து மிகப்பெரிய அளவு செய்ய வேண்டும். இன்னொன்று என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அடுத்து ஜோஷுவா அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தரங்கத்தை உருவாக்க வேண்டும். காலாவதியாக வேண்டிய காலனிய சட்டங்களை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் காலனி ஆட்சியிலே, வெள்ளைக்காரர்கள் ஆட்சியிலே கொண்டு வந்த ரவுலட் சட்டத்தை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதே போலத்தான் தேச விரோதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அது போலத்தான் அவர்கள் காலத்திலே கொண்டு வந்த கோர்ட் அவமதிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது. இவைகளை பற்றி எல்லாம் அறிவார்ந்த விவாதங்களை நடத்த வேண்டிய காலகட்டம் இப்போ இருக்கிறது. அதற்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதிலே தனிப்பட்ட வெறுப்புகள் வேண்டிய அவசியமில்லை. நல்ல அளவிற்கு அறிவுபூர்வமான உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட வாதங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த 3 நாட்கள் மட்டுமல்ல, அதற்கடுத்து நீங்கள் இது போன்று ஏராளமாக செய்யுங்கள். எங்கள் பல்கலைக்கழகம் போன்றவர்கள் மற்றவர்களோடு நாம் இணைந்து கூட நாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகம் அது போன்ற பல அமைப்புகள் இணைந்து கூட இது போல சட்ட கருத்தரங்கங்களையும் விழிப்புணர்வுகளை நடத்த வேண்டும். அது பயமோ அச்சமோ இல்லாமல் மிகப்பெரிய அளவிற்கு விதவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் என்று அவர்கள் பிரமாணத்திலே எடுப்பதை போல தெளிவாக, யாருக்கு சார்பாகவும் இல்லாமல், அதே நேரத்தில் அச்சமும் இல்லாமல் கருத்துக்களை கருத்து சுதந்திரத்தோடு சொல்லுவதுதான் ஜனநாயகத்தினுடைய ஆணி வேர். அப்போதுதான் பாதுகாக்கப்பட வேண்டும். 4வது தூணாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகங்கள் சுதந்திரமே இப்போது பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவைகளையே நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு கூட இது போன்ற அமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு, இதை துவக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இவ்வளவு நேரம் இருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், இதை ஆங்கிலத்தை ஏற்பாடு செய்தாலும் கலந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே போல தமிழிலே செய்தாலும் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்து எப்போது அழைத்தாலும் வருகிறேன். இப்போது இத்தகைய அருமையான முயற்சி எடுத்து செய்த திரு ஜோஷுவா அவர்களுக்கு என்னுடைய I express my deep and sincere heartfelt thanks to Mr. Joshua who have convened and provided me this wonderful opportunity, and I request all of you to ponder over it. Kindly don't agree. You please agree to disagree with me, and also think a while about what all the things that we have said. We have no vested interest. We are objectively approaching the problem. There is no subjective approach. Thank you very much. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரே ஒரு கேள்வி ஐயா, ப்ரொஃபசர் ஜெயச்சந்திரன் அவர் கேட்டிருக்காரு இது பண்றதுக்கு உங்கள்ட்ட கேட்கணும்னு. அவர் சார்பாக கேட்கிறேன். Do you think there is a threat for our constitution today? Do you think there is a threat for our constitution? நம்ம கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகளை மத்தியில் ஆளும் அரசுனால ஏதாவது பாதிக்கப்படுதா? இதுக்கு இளைஞர்கள் எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும்? கான்ஸ்டிடியூஷன்
த்ரெட் ஏதாவது இப்ப மத்தியில் ஆளும் அரசுனால ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்குதா? தாராளமா இப்போ ஏராளமான அளவிற்கு இந்த பிரச்சனைகள் அது ஒரு தனிய விவாதமே செய்ய வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பல சட்டங்கள் பார்த்தீர்களேனா மாகாணங்களே இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உரிமைகள், மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றன, மொழி உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்று பறிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இவைகளை பற்றியெல்லாம் வருகிற போது நிச்சயமாக இந்த கருத்து வாய்ப்புகளை உருவாக்கினால்தான் வாய்ப்புகளை இருக்க முடியும். ஆகவேதான் மிக தெளிய அளவிற்கு இந்த அரசியல் சட்டமே இன்றைக்கு நான் உங்களுக்கு லேசாக நான் பேசும்போது சொன்னேன், இது செல்லரிக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதை எதிர்ப்பது என்பது வெளிப்படையாகத்தான் படிச்சென்று தெரியும். ஆனால் அனைத்து அழிப்பதை போல அதற்கு பிரமாணம் எடுத்துக்கொண்டு சொன்னால் தத்துவத்தில நடைமுறையில அதற்கு நேர் விரோதமான சட்டங்கள், விரோதமான அமைப்புகள், நடைமுறைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர வேண்டும். அதுதான் இப்போது இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. நேரடியான கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக இருந்தால் எதிரி, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உள்ளே நுழைந்ததை போலத்தான் இப்போது ஜனநாயகத்திலும் அந்த கிருமிகள் நுழைந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியம். அது விரிவாக பிறகு பேசலாம். உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்க கூட வந்து இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. என் சார்பாகவும் எங்க இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் இங்க இருக்க அத்தனை பார்ட்டிசிபென்ட் சார்பாகவும் நன்றிங்க ஐயா, மிக மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க. The pleasure is mine. Thank you very much. Okay. Thank you. It now gives me immense pleasure to introduce the next speaker of today, SHRI KARUMALAIYAN. KARUMALAIYAN sir did his schooling in Government Higher Secondary School in Tirunelveli and then did his graduation in Madurai Kamaraj University and belongs to the left ideologist from his college days. He has held many positions in CITU, Center of Indian Trade Unions, the Labour Union of Marxist Communist Party. Currently he is serving as All India Secretary of CITU. Sir, we welcome you to the session. Hello. Yes, sir. Please go. Are you able to hear me? Yes, sir. Yes, sir. Thank you for your kind invitation. My friend Indian Robert, when I was working in CITU Tamilnadu, when he was doing, I think he was a student at that time. We got acquainted with him. I got acquainted with him. அவர் வருவார், வந்து அவருடைய ஆராய்ச்சியை ஒட்டி, அவர் படிப்பு அதை ஒட்டி, ஆய்வுகளை ஒட்டி என்னை சந்தித்த ஒரு மாணவர் என்ற முறையில் தான் எனக்கு பழக்கம். ஒரு நல்ல ஒன்று இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்து என்னிடம் பேச அழைத்திருந்தார். எனக்கு முன்பாக பேசிய தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒருவர், சமூக நீதியின் காவலர் ஐயா வீரமணி அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார். இன்னும் பல அறிஞர் பெருமக்களை இவர் அழைத்திருக்கிறார்கள். எல்லா பேருக்கும் இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ திங்க் மை டாபிக் லேபர் லாஸ் குறித்து என்கிட்ட பேசினார், லேபர் ரிஃபார்ம் குறித்து. இனியன், am I right? My topic is yes. So இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். இந்தியா இஸ் a country where we are having so much of labor loss. உலகத்தில் கம்பேரட்டிவாக மற்ற நாடுகளை விட அப்படி ஒரு டாப்பிக்கை ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் சொல்றது கஷ்டம். இருந்தாலும் ஒரு ஜென்ரல் ட்ரெண்ட் இந்த ஏரியாவுக்குள்ள என்ன நடக்கு, நான் வந்து ஒரு சிஐடியோட நேஷனல் ஃபங்க்ஷனரி என்ற முறையில் இந்த ப்ராசஸில் ஆன் பிகாஃப் ஆஃப் சென்டர் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் CITU, ஐ ரெப்ரசன்ட் த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் சம் அதர் ஃபோரம் வேர் தே இன்வைட்டட் அஸ். எங்களை மாதிரியான ஆளுகளை கூப்பிட்டு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக கூப்பிடுற பொழுது ஐ ரெப்ரசன்டட் CITU. ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரிவிலேஜ் டு ரெப்ரசன்ட் CITU. ஆகவே இந்த மாதிரியான கொஞ்சம் ஒர்க்கில் ஸ்டில் இப்போ கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பு கூட நோ ஐ எம் கெட்டிங் ரெடி.
அட்லீஸ்ட் மான்சூன் செஷன்ல மேஜர் அஜெண்டாஸ்ல வந்து லேபர் ரிஃபார்ம் வந்து முக்கியமான அஜெண்டாஸ். கேபினெட் ஆல்ரெடி ஓகே 3 பில். பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபினிஷ்ட் இட்ஸ் டாஸ்க். நவ் இந்தியன் நம்ம கேபினெட் சில பில் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் வேர் அதர் இந்த டைட்ஸ் ஷெடியூலுக்கு மத்தியில் கொரோனா இதில் கொடுக்குற இந்த மான்சூன் செஷன், பிலேட்டட் மான்சூன் செஷன் மே டேக் அப் திஸ் அஜெண்டா என்ற முறையில் இருக்கிறதுனால கட்டாயம் அது எடுக்கப்படும். இதில் நான் நண்பர்களுக்கு பிகாஸ் எல்லா பேரும் லேபர்லாம் வந்து கிளாமரஸ் லா கிடையாது. மற்ற சில சட்டங்கள் அல்லது கிரிமினல் அல்லது சிவில் லாஸோ அல்லது கான்ஸ்டிடியூஷனல் லாஸோ இன்னைக்கு இருக்கிற இதர பிஸ்னஸ் லாஸ் அது மாதிரி எல்லாம் இல்லாததுனால கொஞ்சம் பல பேருக்கு இதனுடைய இன்ட்ரிகாசிஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்காம கூட இருக்கக்கூடும். பட் இந்தியன் லேபர் இந்தியாவில் வந்து இந்தியா தான் வி ஆர் வெரி ப்ரௌட். இந்தியாவில் தான் நிறைய தொழிலாளர் சட்டங்கள், மத்திய சட்டங்கள் 44 சட்டங்கள், மாகாணங்களில் உள்ள சட்டங்கள் எல்லா ஸ்டேட்ல உள்ள சட்டங்கள்லாம் தொகுத்தோம்னு சொன்னா ரஃப்லி 176 200 வரைக்கும் சட்டங்கள் பல்வேறு ஸ்டேட்ஸோட லேபர் லாஸ் எல்லாம். இதுவே வந்து ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி இப்பொழுது பேசப்படுகிறது. இதுவே இந்த மாதிரியான நிறைய தொழிலாளர் சட்டங்களை நான் கூட பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்தியா என்ற இந்த தேசம், இந்தியா இஸ் அ கண்ட்ரி, இட் இஸ் என்டோடு வித் சச் அ நேச்சுரல் ரிசோர்சஸ். இந்தியாவில் தான் பீடி தொழில் இருக்கும், போர்ட் இருக்கு, இந்தியாவில் தான் உங்களுக்கு மலை வளம் இருக்கிறது, ஆகவே பிளான்டேஷன் இருக்கிறது. நம்ம கடல் வளம் இருக்கிறது, ஆகவே போர்ட் அண்ட் டாக் இருக்கிறது, போர்ட் அண்ட் டாக் ஆக்ட் இருக்கிறது. பிளான்டேஷன் இருக்கிறது, பிளான்டேஷன் சட்டம் இருக்கிறது. இந்தியாவில் அதாவது கோல் இருக்கிறது, அந்த மாதிரியான மைன்ஸ் இருக்கிறதுனால மைன்ஸ் ஐரோப்பாவில் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு எதுக்கு அந்த சட்டம்? இன்னொரு நாட்டில் அது இல்லாமல் இருக்கலாம். இந்தியாவோட டோபோகிராஃபி, இந்தியாவுடைய இந்த அதனுடைய பௌதீக ஜியோகிராபிக்கல் லொக்கேஷன், இதனுடைய இயற்கை வளம், மனித வளம், இதற்கு ஏற்பத்தான் ஒரு தேசத்துல இந்த மெட்டீரியல் ரியாலிட்டியில தான் அந்த தேசத்துல சட்டங்கள் உருவாகுது. இந்தியாவோட சட்டங்களும் அப்படித்தான் உருவானது. இந்தியாவில் இருக்கிற கோ டு டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் ஆனாலும் சரி, பிடி ஸ்டிகர் ஒர்க்கர் ஆக்ட் ஆனாலும் சரி, சினிமா தொழிலாளிகளுக்கான சட்டமானாலும் சரி, அல்லது துறைமுக தொழிலாளிகளுக்கான சட்டமானாலும் சரி, எல்லா சட்டங்களையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபேக்டரிஸ் ஆக்டோ அல்லது மற்ற சட்டங்களோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா இஸ் அ கண்ட்ரி எண்டோடு வித் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஆகவே தான் இந்த மல்டிபிளிசிட்டி ஆஃப் இந்தியன் லேபர் லாஸ். இது சாபக்கேடு, இது இந்த தேசத்தின் நன்கொடை, இது லீகசி, நேச்சுரல் லீகசி நமக்கு. ஆகவே இதை நெகட்டிவா பார்க்கக்கூடாது என்று பல பேர் நெகட்டிவா ஆர்காயிக் லாஸ் அப்படி இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் எல்லாம் போட்டு கொலையா கொள்ளுதாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை நான் முதற்கண் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியன் ஜெனிசஸ் ஆஃப் இந்தியன் லேபர் லாஸ், அது வந்து மிக முக்கியமான ஹிஸ்டரி. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில், இந்திய தொழிற்சங்க இயக்க வரலாற்றில் அதுல மிக முக்கியமானது வந்து இந்த தொழிலாளர் சட்டங்கள் இந்தியாவில் உருவானது. அது இந்த கலோனியல் சிஸ்டம் இந்தியாவில் எமர்ஜ் ஆனதுல இருந்து உருவானது. கலோனியல் சிஸ்டம் இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இம்பீரியலிசம். அது ஒரு வகையான ஏகாதிபத்தியத்தின் ஒரு கருவி என்ற முறையில் இந்த மாதிரியான அது கலோனியல் சிஸ்டம் வந்து ஒரு இம்பீரியலிஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்தந்த தேசத்துல கொள்ளையடிப்பதற்கு அது ஒரு 18ஆம் நூற்றாண்டுல, 19ஆம் நூற்றாண்டுல, 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டம் வரைக்கும் அது உலகத்தின் பல பிரதேசங்கள்ல அது நீடித்தது. ஆகவே ஒரு காலனி நாட்டில் அவங்க இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அல்லது அதனுடைய சர்ப்ளஸ் எடுத்துட்டு போவதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆகவே என்ற முறையில் தான் அதை எதிர்த்த இந்திய உழைப்பாளிகளின் ஒரு வெடிப்புகள் தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் தி லேபர் அண்ட் கேபிட்டல். இது அரசு இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல அதை நிலைநிறுத்த விரும்புகிறது. அது எதிர் கலோனியல் அரசும் சரி, இந்திய விடுதலைக்கு பின்பும் சரி. ஆகவே இந்தியா ரொம்ப காலமா இந்த காலனி ஆதிக்க எதிர்ப்பு போரில் இருந்த காலங்களில் இதுல there are so many ஏராளமான அதுல சில கோகுலே வரைக்கும் காந்திக்கு பின்னு அப்புறம் 30களுக்கு பின்பு ஒவ்வொரு காலத்திலையும் அது டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் எல்லாம் இருக்கிறது.
இருந்தாலும் காலனி ஆதிக்க எதிர்ப்பின் ஒரு பகுதியாக ஏராளமான இந்திய தொழிலாளர் சட்டங்கள் 1800 இந்தியன் பெனல் கோட் டயத்திலே 1861 இந்தியன் பெனல் கோட் என்றால் இதே காலகட்டத்தில் ஃபேக்டரிஸ் ஆக்ட்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்பும் கூட தொழிலாளிகளை அரெஸ்ட் பண்ணி அவங்களை பிடிச்சு கன்ஃபைன் பண்ணி இந்த இந்த பிரிட்டிஷ் முதலாளிகளின் சுரண்டலுக்கு தேவையான மனித சக்தியை உறுதி செய்வதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் 1823-30களிலேயே கூட அசாம் சட்டமெல்லாம் அப்படிதான் வந்தது. நமது வழக்கறிஞர் வைகை அவர்கள் ஹிந்து பேப்பர்ல ஒரு 2-3 இந்த கொரோனாலாம் துவங்குற காலத்துல மார்ச் மாசம் நினைக்கிறேன் அவங்க இது குறித்து கூட எழுதியிருந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் மைக்ரண்ட் லேபர் அந்த இஷ்யூ வருகிற பொழுது இதை சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆகவே இதை குளோரியஸ் ஹிஸ்டரி, அது இந்தியன் லேபர் லாஸோடைய அதனுடைய ஜனனம், அதனுடைய ஜெனிசஸ், அது ரொம்ப மிக முக்கியமான குளோரியஸ் சாப்டர். இதுல இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஹேஸ் பிளேட் எ வைட்டல் ரோல் in the emergence of Indian labor laws. 1938 கராச்சி காங்கிரஸ் ரெசல்யூஷன்ஸ் எல்லா பேரும் அதனுடைய எக்கனாமிக் ஏரியா மட்டும்தான் அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார்ந்த ஏரியா மட்டும்தான் பல பேர் பேசுவாங்க. அது இந்திய தொழிலாளிகளின் உரிமை குறித்தும் கராச்சி காங்கிரஸ் பேசி கராச்சி காங்கிரஸுடைய ரெசல்யூஷனுக்கு அப்புறம் இட் ஹஸ் ரிஃப்ளெக்டட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங், கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்லையும் அதுக்கடுத்து அதற்கு முன்பாகவே 1940களில் டாக்டர் அம்பேத்கர் அன்று வைஸ்ராய் கவுன்சில்ல லேபர் மெம்பராக மாறுகிறார். He did so much of services. டாக்டர் அம்பேத்கர் also played much role. Was the first ஒரு வகையில அது அந்த வைஸ்ராய் கவுன்சில்ல லேபர் மெம்பர்ங்கிறது லேபர் மினிஸ்டர் மாதிரி. டிஏ என்ற ஒரு கோட்பாடு உருவானது இன்றைய இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் என்ற ஒரு அபெக்ஸ் ட்ரைபார்ட்டியட் பாடி இந்தியாவில் இருக்கிறது. இதனுடைய எமர்ஜென்ஸ் இதுல எல்லாம் he played a vital role. Moreover and above சில சட்டங்களை இந்தியாவில் உருவாவதிலும் கூட அவர் அன்று லேபர் மினிஸ்டர் என்ற முறையில் சில காரியங்களை பண்ணார். ஆகவே இட் ஹஸ் ரிஃப்ளெக்டட். ஆகவே காங்கிரஸோடைய அதனுடைய கராச்சி ரெசல்யூஷன், தென் இந்தியன் நமது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி நடந்த டிபேட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம வீரமணி ஐயா சொன்ன மாதிரி அதனுடைய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், ஸ்டேட் பாலிசி, அது ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன் குறித்து தொழிலாளிகளின் ஒரு மனித தன்மையுள்ள பணி நிலைமை குறித்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பேசுகிறது. ஒவ்வொரு அதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலையும் கூட இந்த சட்டங்களை இப்பொழுது குறிப்பாக பாரதிய ஜனதா தலைமையிலான இவர் மோடியுடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப் வந்த பின், இதுக்கு முன்பு இருந்த அவரு பெரியவர் வாஜ்பாய் காலத்திலும் இதற்கான முயற்சி. அப்போதான் செகண்ட் லேபர் கமிஷன், ஃபர்ஸ்ட் லேபர் கமிஷன் கஜேந்திர எட்கர், அது 60s, லேட் 60s. அவங்களும் சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நான் சொல்றது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி காட் கஜேந்திர எட்கர் கமிஷன், தென் ரவீந்திர வர்மா கமிஷன். ரவீந்திர வர்மா கமிஷன் இவங்க டெனூர்ல, வாஜ்பாய் டெனூர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இப்படி போல சட்டம் இருக்குது, இவ்வளோ சட்டமெல்லாம் வேண்டாம், ஒரு 4 சப்ஜெக்ட் ஆக்கி 4 சப்ஜெக்டுக்குள்ள இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். முதல்ல 5ண்டாங்க, அப்புறம் 4 ஒரு ஐடியாக்கு வந்தாங்க. கூலி சார்ந்த சட்டங்கள் அதை அப்படி மொத்தமாக்கிடுவோம். சட்டம் ஒவ்வொரு சட்டமா இருக்கிறத பேமெண்ட் ஆஃப் வேஜ்னு ஒரு சட்டம் இருக்கிறது, குறைந்தபட்ச கூலின்னு ஒரு சட்டம் இருக்கிறது. இப்படி இந்த சட்டங்கள் எல்லாம் மொத்தமா போனஸ், பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் இருக்கிறது, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் இருக்கிறது. இதெல்லாம் கூலி அதோட சார்ந்த இதர காசுகள் தொழிலாளிகளுக்கு கிடைப்பது குறித்த காசு. இந்த சட்டங்களை ஒன்னாக்கி கோட் ஆக்கிடலாம். இபிகோ மாதிரி இந்தியன் பினல் கோடு. இந்த கோடு இஸ் எ லீகல் டேர்ம். நீங்க நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பார்த்தேன். நீங்க எல்லாம் யூ ஆர் கனெக்டட் வித் ஒன் வேர் அதர் லீகல் ப்ரொஃபஷன். உங்களுக்கு கோடு, சாதாரண மக்களுக்கு கோடுண்டா அது ஒண்ணு விளங்காது. ஒரு சட்ட தொகுப்பு. இந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை அப்படி எப்படி கிரைம் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்தியன் பினல் கோட்ல, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கூலி குறித்த விஷயங்களை தொகுக்கிறது என்ற முறை. இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், வேஜ், ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி, 4 தலைப்புல 29 சட்டங்களை 29 சட்டங்கள் இப்பொழுது தொகுக்கப்பட்டு இந்திய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேஜ் கோட் ஆல்ரெடி பிகம் எ லா ஆஃப் த லேண்ட். 2019 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்றுவிட்டது.
ஆகஸ்ட் 30, அது வந்து ஜூன் 30, 23ஆம் தேதி, ஜூலை 23ஆம் தேதி அது சமர்ப்பிக்கப்பட்டது பார்லிமெண்ட். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் கூடிட்டு இருக்கு. அது பெரிய சோகமான கதை. அது பாராளுமன்றம் கூடி பாராளுமன்ற உறுப்பினர்களே 17ஆம் தேதி வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. 23ஆம் தேதி சட்டம் இது வந்து ஜூலை 23 இது பண்ணப்படுகிறது. அவங்க வந்து ஜூன் மாதம் 17ஆம் தேதி வராங்க. வந்து இவங்களுக்கு எல்லாம் புதிய பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சட்டம் நுணுக்கம், ஒரு சட்டம்டா ஒரு ஒரு எப்படி அது ஒரு மசோதாண்டா என்ன, மசோதா எப்படி மூவ் பண்ணப்படும், அது என்னென்ன ஸ்டேஜ் பிகம் ஏ லா, இதெல்லாம் இந்த இன்ட்ரிகாசிஸ் எல்லாம் அக்கௌண்ட் ஆகிறதுக்கு முன்னாலே தேர் கெட்டிங் ரெடி. 38 பில்லு அவங்க ஃபர்ஸ்ட் செஷன்லயே பாஸ் பண்றாங்க. 28 பாஸ் பண்றாங்க. 38 பில்லு தே இன்ட்ரோடியூஸ், 28 they get பாஸ் இன்க்ளூடிங் வேஜ் கோட். வேஜ் கோடு வந்து ஜூலை 23ஆம் தேதி பாஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 30ஆம் தேதி லோக்சபால, 4ஆம் தேதி ராஜ்யசபால அதை பாஸ் பண்ணாங்க. வெரி அன்பார்ச்சுனேட் across the Indian, except Indian left, because the neoliberalism already has got a consensus among our political spectrum, across all political spectrum. எல்லா கட்சிகளுக்கும் இடையே நவீன தாராளமயம், the neoliberalism, அது வந்து ஒரு ஒப்புதல் பெற்றிருக்கு. ஆல்ரெடி it got a consensus among all political parties, except I want to demarcate the Indian left. So they got usually because they supported. When we left moved the amendment to the wage code, we got a 8 vote. Sorry, 8 vote. Everybody accepted. Agave in the same situation, still, I don't want to blame any, except any individual person or a party. But as an ideology, கூலி என்பது, கூலி சட்டம் பாஸ் பண்ணா, கூலி என்பது பல பேருக்கு மினிமம் வேஜ் ஆக்ட் ஆஃப் 1948, அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் 1936, அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட், எக்ஸ்க்ளூட் ரெமுனரேஷன் ஆக்ட், இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக்கி பாஸ் ஆகி சட்டம் ஆகிட்டு அதற்கான ரூல்ஸ் போடுற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. நம்பர் 1. அதுக்கான அது ரூல்ஸ் வந்து இப்போ பப்ளிக் டொமைன்ல டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் லா மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அது லேபர் மினிஸ்ட்ரி அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா பற்றியும் கமாண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வித்தின் ஒரு நாள் பார்லிமெண்ட் இந்த செஷன்லேயே கூட ஃபார்மலாக அந்த ரூல்ஸை டேபிள் பண்ணிட்டு அது மீண்டும் அமலுக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அது கூலி பிரச்சனை அல்ல. அது பல பேர் என்னன்னா கூலிண்டால ரொம்ப இலக்காரமா நினைக்கிறது. இட் இஸ் அதை வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். நம்ம லேபர் வந்து வெல்த் ஜெனரேட்டர் அப்படிங்கிறத, கார்பரேட்டர்ல வெல்த் ஜெனரேட்டர். ஒரு நேஷனுடைய ஜிடிபி ஜெனரேட்டர் லேபர். ஒரு நாட்டினுடைய செல்வ உற்பத்தி, செல்வத்தை சிருஷ்டிப்பவர்கள் உழைப்பாளிகள் என்ற முறையில் அவர்களுக்கு கிடைக்கிற கூலி என்பது இட் இஸ் a matter of redistribution of the wealth generated by the working class. அது லீகலைஸ் பண்ற ஏற்பாடுல so much of dilution. இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ரொம்ப மிக முக்கியமானது. அதுல ஐடி ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் ஆஃப் 1947, அதே மாதிரி ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட், இந்த ஐடி ஆக்ட், ட்ரேட் யூனியன் ஆக்ட் ஆஃப் 1926, அதுக்கடுத்து ஸ்டாண்டிங் ஆர்டர். இந்த 3 சட்டத்தையும் ஒன்னாக்கி தொழில் உறவு இது சட்டத்தொகுப்பு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு என்று ரெடி பண்ணிட்டாங்க. அது போன மான்சூன் செஷன்ல, இந்த 17வது லோக்சபாவினுடைய மான்சூன் செஷன்ல அது எல்லாத்தையும், வின்டர் செஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க நவம்பர். அதே அதுல ஏற்கனவே வேஜ் கோடு பண்ணும் போதே ஆக்குபேஷன் சேஃப்டி பண்ணிட்டாங்க. இந்த சோசியல் செக்யூரிட்டிங்கிறதும் அதோட சேர்த்து இது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் நவம்பர்ல கடைசியில் பார்லிமெண்ட் 23ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்கில் முடிய போகுது. 10ஆம் தேதி வாக்கில் அதை 11ஆம் தேதி வாக்கில் அதை சமர்ப்பிச்சாங்க. இது இந்த நேரத்துல பல பொலிட்டிக்கல் டிபேட் ரொம்ப சீரியஸான வேஜ் கோடு சமர்ப்பிக்கும் போது லோக்சபா வந்து என்னன்னா 23ஆம் தேதி முடியறது, 25ஆம் தேதியோட முடியறது. ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23, 24ஓட முடியறது. ஆனா அது எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பண்ணப்பட்டதான் காஷ்மீர் பில்லும் இந்த வேஜ் கோடு பில்லும் கொண்டு வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல. செகண்ட் செஷன்லையுமே இதே மாதிரியான கட்டத்துல இவங்க வந்து இது சிஏஏ வருகிறது. இந்த மாதிரியான முக்கியமான சில பில்லுகள் எல்லாம் கூட இவங்க இதே காலகட்டத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுவும்
இந்த லேபர் ஆக்டும் ஏக காலத்துல பார்லிமெண்ட்ல ஒன்று ரெண்டு இதுக்கு முன்ன காரணம் ஜனங்கள் வேற அஜெண்டாக்குள்ள போக வைக்கிறதுக்காகவும் இந்த உழைப்பாளிகள் மீது அவர்களது உரிமைகளை பறிப்பதற்கான இந்த ஏற்பாட்டை செய்வதற்கான முறையில இந்த இது பண்ணப்பட்டது. இதுல குறிப்பாக இந்த தொழில் உறவு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு என்பதுல ரொம்ப அடிப்படையானது சங்க வைக்கிற உரிமை. தொழிலாளிகள் சங்க வைக்கிற உரிமை யார் போட்ட பிச்சை இல்லை. இட் இஸ் ஆல்ரெடி கேரண்டீட் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இட்ஸ் a constitutional right. Right to assembly, right to associate. The freedom of association அது வந்து இந்தியாவில் வந்து இது கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டி. அதை எவ்வளவு டைலூட் பண்ண முடியுமோ அப்படி ஒரு சங்கம் சேர்ந்துட்டானுங்கன்னா கூட அதை எப்படி சமாளிக்கிறது என்ற முறையில் இந்த தொழிலாளர் சட்டங்களை அதை வந்து ட்ரேட் யூனியன் ஆக்ட், ஐடி ஆக்ட், ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் இதை டைலூட் பண்ணுவதற்கு அது இப்போ ஒரு தொகுப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்து மேஜர் ஆக்ட் வந்து சோசியல் செக்யூரிட்டியும் ஆக்குபேஷன் சேஃப்டி. ஆக்குபேஷன் சேஃப்டி ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ ரீசன்ட் சர்வேயில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மே 7ஆம் தேதி இந்தியாவில் ஒரு 5 இடத்துல ஆக்சிடென்ட். நம்ம நெய்வேலி மட்டும் இல்லை, வைசாக்கில் நடந்த ஆக்சிடென்ட். அதே மாதிரி இந்த மாதிரி ஏராளமான தொழிலாளிகள் அதாவது கொரோனாவில் சாகிற இதே விகிதத்தில் சில குறிப்பிட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் கொத்தா செத்து சாகுறாங்க. அது வந்து இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி போபால் மாதிரியான நான் சொல்லியதுக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். அல்லது இப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் நடந்த இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பட்டாசு ஆலைகளில் நடந்த வெடிப்பு மாதிரி அங்கே கேஸ் லீக் நடந்தது ஒரு கொரியன் கம்பெனி வைசாக்ல. அதே இன்னும் சத்தீஸ்கரில், குஜராத்தில், மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் ஐ காட் ஆல் டீடைல்ஸ். இந்த மாதிரியான தொழிலாளிகளது அவன் உயிருக்கு பாதுகாப்பு, அவன் இருக்கிற இடத்துல காற்றோட்டமா வேலை செய்வதற்கான ஏற்பாடு, அவனுடைய உடம்பும் எதிர்கொள்ளுகிற தாங்குகிற வெப்பநிலையில் ஒரு தொழிலாளி பணியாற்றுவதற்கான வெண்டிலேஷன்ஸ், இந்த மாதிரி மினிமம் ஒரு சேஃப்டி ஹெல்த்துக்கு ஏற்பாடு அத்தனையும் டைலூட் பண்ணுகிற ஒரு சட்டம் அந்த ஆக்குபேஷன் சேஃப்டி ஹெல்த் கோட் என்று இப்போ அது 13 சட்டங்களை ஒன்னாக்கி நம்ம மரியாதைக்குரிய அவங்க எல்லா பேருக்கும் சொல்றது. இப்போ இந்தியாவில் எல்லா பேரும் மன்னிக்கணும், நான் வந்து ஒரு லெஃப்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்ங்கிற முறையில் ஒரு லிபரல் டிபேட், லிபரல் வார்த்தைகள், ஒரு தாராளர்களின் வார்த்தைகள் என்று சொன்னால் இந்த மைக்ரண்ட் லேபர் குறித்து ரொம்ப பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு ஊர் முழுக்க பேசுகிற ஒரு பேச்சு இருக்கிறது. அது பச்சாதாபப்படுகிற மேட்டர் அல்ல, இட் இஸ் லீகலி பவுண்ட். இப்போ இந்த இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் லேபர் ஆக்ட் ஆஃப் 1979 அதை டைலூட் பண்ணிட்டாங்க. அந்த சட்டமே இப்போ இல்லை. இந்தியன் பார்லிமெண்ட்லுடைய ப்ரொபோசல் பிரகாரம் அது செத்து விட்டது. தொழிலாளி சாவது ஒரு பக்கம், அவன் நடக்கிறான், வருகிறான், போகிறான், அதெல்லாம் சட்டத்தில் இருக்கு. அவனுக்கு ஜேர்னி அலவன்ஸ் என்னன்னு இருக்கிறது. மைக்ரண்ட் இண்டஸ்ட்ரியல் மைக்ரண்ட் ஒர்க்கர் ஆக்ட் எது குறித்து பேசுகிறது என்றால், அவன் ஒரு தொழிலாளி from the day when he was recruited, அந்த ரெக்ரூட்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த சட்டம் பேசும். அதுக்கு அடுத்து அவன் ஜேர்னி பேசும், அவன் இருப்பிடம் பேசும், அவன் தங்குமிடம் பேசும், திரும்பி அவன் போவது குறித்து பேசும், அவன் வேலை கண்டிஷன் குறித்து பேசும். இதெல்லாம் அது பேசும். அப்கோர்ஸ் இட் இஸ் ஸ்மால் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், இட் ஹாஸ் டு பி ஸ்ட்ரெங்தன்ட். அது இந்தியாவில் பூவர்லி இம்ப்ளிமெண்டட் ஆக்ட், ரொம்ப பூவர்லி இம்ப்ளிமெண்டட் ஆக்ட். irrespective of Bengal, to some extent Kerala is relatively better than Maharashtra to some. ஒரு கம்பேரேட்டிவ் ஸ்டடியில் இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் லேபர் ஆக்ட்ல கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றது கேரளா, அதற்கு அடுத்து கொஞ்சம் மகாராஷ்டிரா. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அது நல்லாவே அமுல்படுத்தப்படும். ஆகவே தான் யாருன்னே தெரியல. அந்த தொழிலாளிகளின் துயரங்களை இந்த தேசம் இன்னமும் சுமந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு. ஆகவே இப்போ அந்த சட்டத்தை எல்லாத்தையும் ஒன்னாக்கி நீர்த்து போக செய்யற, எல்லாத்தையும் நீர்த்து போக செய்யற ஏற்பாடு. அதே மாதிரி இப்போ சோசியல் செக்யூரிட்டி, ஆர்கனைஸ்டு சோசியல் செக்யூரிட்டி, அன்ஆர்கனைஸ்டு சோசியல் செக்யூரிட்டி. ஆர்கனைஸ்ட் தொழிலாளிகளுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் இப்படி இருக்கிறது. அன்ஆர்கனைஸ்ட் தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே இந்தியாவில் பீடி தொழிலாளிகளுக்கு ஒரு செஸ் 1000 பீடிக்கு 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு செஸ்ஸை வசூல் பண்ணி அதை சர்க்கார் வச்சு அதுலேருந்து அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு காசு நோய் வந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க செஸ் ஆக்ட், பீடி ஒர்க்கர் செஸ் ஆக்ட், சினிமா ஒர்க்கர் செஸ் ஆக்ட், அதே மாதிரி இதர லைம்ஸ்டோன் ஒர்க்கர் செஸ் ஆக்ட் என்று அயன் ஓர் ஒர்க்கர் செஸ் ஆக்ட். இந்த செஸ் ஆக்ட் எல்லாம் இந்த ஜிஎஸ்டியுடைய சுனாமில அடிச்சுட்டு போயிடுச்சு.
பிகாஸ் அதெல்லாம் வந்து இந்த டைரக்ட் இன்டைரக்ட் அவங்களுக்கு சில டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் இதெல்லாம் அதை அந்த புறத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே அப்படி 7 சட்டங்கள் 44 சட்டத்தில் 29 இணைச்சாங்க. 7 சட்டம் ஆல்ரெடி வாஸ்ட் within the course of GST, and GST was rolled out all this enactment already. அவங்க எல்லாத்தையும் அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. எதர் த்ரூ டாக்ஸேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சம் அதர் ஆக்ட். இதெல்லாம் வந்து 2017-18 காலங்கள்ல முடிஞ்சு. அதே அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ 1-2 சில சின்ன சின்ன சட்டங்கள் இருக்கு, அது மட்டும்தான் விடுபட்டுருக்கு. 29+ நீங்க எடுத்துக்கீங்க இந்த ஒரு 7. அப்போ மீதம் இருக்கிற 1-2 இந்த பர்சனல் இன்ஜுரிஸ் ஆக்ட், இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு. சோஷியல் செக்யூரிட்டியில் 9 சட்டங்கள். இது எல்லாரோட த்ரஸ்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம லேபர் மினிஸ்டர்கிட்ட நரேந்திர மோடிட்ட கேட்டீங்கன்னா, நாங்கள் சட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கோம். 50 கோடி உழைப்பாளிகளுக்கு பொருந்த போகிறது இஎஸ்ஐ, 50 கோடி தொழிலாளிகளுக்கு அது ஒரு ஆணையாக பூனையாகன்னு பேசுவாங்க. ஆனா இதனுடைய அனைத்து டெபனிஷன்களும் ஒர்க்கர் என்ற டெபனிஷன் எடுத்துக்கொண்டால் இந்த தொழிலாளிகள் எண்ணிக்கை சுருக்கப்படும். இதனுடைய த்ரெஷ்ஹோல்டு, இதனுடைய அளவு, யாரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன, அத்தனை தொழிலாளிக்கும் இல்லை, 10 பேர் இருந்தா அதுதான் என்ற கணக்கு இருக்கும், 20 பேர் என்றால் ஒரு கணக்கு இருக்கு. அதனுடைய த்ரெஷ்ஹோல்டு லிமிட், அதனுடைய வரம்பு என்ற முறையில் தொழிலாளிகள் வெளியே வைக்கப்படுவார்கள். இந்திய உழைப்பாளிகள் 73% உழைப்பாளிகளை தூர வைத்து மீத உழைப்பாளிகளுக்கு இந்த சட்டங்கள் என்ற முறையில் ஆக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் பெரிய ஒரு முறைசாரா உழைப்பாளிகளுக்கு ஒரு இதுக்காக காசு கிடையாது. அதுக்கு எந்த ஒரு ஸ்டேட் ஃபண்டட் அரசு கஜானாவிலிருந்து ஏதாவது காசு கொடுத்து அவங்களை காவந்து பண்ணுவதற்கு ஏற்பாடு கிடையாது. மைக்ரேன் லேபரை சும்மா பேச்சும் இதுவும் முடிந்தது. அவர்களை காப்பாற்றுவதற்கு சட்ட ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. இருக்கிற சட்டம் இப்பொழுது களவாடம் அளிக்கப்படவில்லை. எரேஸ் இஸ் கோயிங் டு பி ரிப்பீல். ரிப்பீலுங்கிறது சர்க்கார் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. அந்த 15 பக்க ஆக்டை ஒரு 3 பேராவில் ஆக்குபேஷன் சேஃப்டி ஹெல்த் கோட்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் குறித்து பேசுற இந்த பச்சதாபங்கள் எல்லாம் பொய் என்பது நம்ம அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரியான முறை இது அதுக்கடுத்து அனைத்தையும் மத்திய அரசாங்கம் ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ரைட். ஃபேக்டரிஸ் ஆக்ட் இட் இஸ் அ பைபிள், ஒர்க்கிங் கண்டிஷன் கொடுத்த பைபிள் இந்தியாவில். இந்திய தொழிற்சாலை சட்டம் என்பது 1948 இஸ் அ பைபிள். அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் குறித்து, வேலை நேரம் குறித்து பேசுறது. மொத்த இந்த சட்டத்தில் ஒரு இடத்துல கூட 8 மணி நேர வேலை என்று எண்ணியிருக்க, 8 மணி நேர வேலை என்று சொல்லாத ஒரு பெரிய இந்த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. நான் கூட பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் கேட்டேன், சார் வெதர் அவர் பார்லிமெண்ட் இந்த சோவரியன் பார்லிமெண்ட் ஹேஸ் நோ ரைட் டு ஃபிக்ஸ் த ஒர்க்கிங் அவர் ஃபார் இட்ஸ் சிட்டிசனரி ஒர்க்கிங் பாப்புலேஷன். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கணும். பார்லிமெண்ட் வில் நாட் ஸ்பெசிஃபை. இந்த சட்டத்தில் சொல்லாதான் என்ன, அது இப்படி ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்டு என்ற முறையில் என்ன, ஆஸ் மே பி ஃப்ரேம்டு, ஆஸ் மே பி என்ற முறையில் அனைத்தையும் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வராமலே தீர்மானிப்பதற்கான ஏற்பாடு. அட்டாக் ஆன் த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் உட்பட பல இடங்களிலே நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேனாட் விசிட் எனி ஃபேக்டரி. எங்க ஃபேக்டரியில் ஆக்சிடென்ட் நடந்தா as a district collector, அவர் as a inspector, factories act பிரகாரம் he was an inspector. Now he has been designated as an inspector. Legally he can take action. Now as a law and orderங்கிற முறையில், அத்தாரிட்டிங்கிற முறையில் தான் இந்த district magistrate right has been now அப்படியே எடுத்துட்டாங்க. district magistrate right as far as any factory அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க இந்த செக்ஷனை. ஆகவே மைன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. rest of the factories he cannot visit. அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் ஏற்கனவே அவர் விசிட் பண்ண முடியும் ஆஸ் அ இன்ஸ்பெக்டர். ஸோ இது அனைத்தும் தொழிலாளிகள் ஏற்கனவே பெற்ற உரிமைகள் மீதான ஒரு பயங்கரமான தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்க நீங்க எல்லா பேரும் அறிவார்ந்த நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டுமென நான் கேட்டுக்கொள்ள வருகிறேன். ஒவ்வொரு தொகுப்புகள், ஒவ்வொரு கோடு குறித்தும், வேஜ் கோடு அல்லது செக்யூரிட்டி, சோசியல் செக்யூரிட்டி அல்லது ஆக்குபேஷன் சேஃப்டி அண்ட் ஹெல்த், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், இது குறித்து ஒவ்வொன்றாக குறித்து நாம் பேசுவதற்கு பல மணி நேரங்கள் பேச முடியும். ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரை. ஏன்னா இது இப்போ ஒரு கோடு பாஸ் பண்ணியிருக்கு, 3 கோடு வந்துடும் வேகமாக. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆல்ரெடி அது நல்ல ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது. அதில்
அதுல நல்ல சில நண்பர்கள் டிசன்ட்டும் கொடுத்துருக்காங்க. வாய்ப்பான நீங்க எல்லா பேரும் நான் பார்க்கணும். பட் இந்திய உழைப்பை, இந்திய செல்வத்தை, இந்தியா அது ஒரு 5 ட்ரில்லியன் எக்கனாமி என்று, டாலர் எக்கனாமி என்றெல்லாம் வர வேண்டும் என்றால் இந்த உழைப்பாளிகளின் உதிரம் சிந்தும், இந்த உழைப்பாளிகள் அவர்கள் நலம் குறித்து பேசுகிற இந்த சட்டங்களில் அதனுடைய 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 பலம் மிக முக்கியமானது. நேஷனல் பில்டிங்ல இது ஏதோ ரொம்ப அல்லது சுருக்கி இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளாஸ், ஒரு பிரிவினரின் கோஷம் அல்ல. இது இந்தியாவில் இருக்கிற மொத்த செல்வ உற்பத்தியை, செல்வத்தை, ஜிடிபியை உருவாக்குவதற்கான வல்லமை மிக்க அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற இந்தியன் ஒர்க்கிங் பாப்புலேஷன் குறித்த அவர்கள் தான் SHRI, அவர்கள் தான் விஸ்வகர்மா, அவர்கள் தான் இந்த தேசத்தின் பாட்டாளிகள். இந்த பாட்டாளிகளை பாதுகாப்பதற்கான இந்த சட்டங்கள் பலப்படுத்தப்படுவது என்பது இந்த தேசத்தை பலப்படுத்துவதன் ஒரு உள்ளடக்கம் என்ற முறையில் நாம் அனைவரும் ஆழ்ந்து இவற்றில் கவனம் செலுத்த வேண்டுமான கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் ஒரு 2 கேள்விகள் மாத்திரம் சார். சார், do you think it is feasible to provide social security benefits to the unorganized sector, working sector like Western countries சார்? இத பத்தி உங்களோட கருத்துக்கள் சார். இந்தியன் கவர்மெண்ட் நம்ம பண்ண முடியுமா? எஸ், கட்டாயம். இந்திய உழைப்பாளிகளுக்கு, முறைசாரா உழைப்பாளிகளுக்கு நாம் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். காரணம், நீங்க வந்து go to டாக்டர் நம்ம அன்ஆர்கனைஸ்டு டாக்டர் மன்மோகன் சிங் காலத்துல ஏற்கனவே இந்த முறைசாரா உற்பத்தி, அதுல இருக்கிற உழைப்பாளிகள் குறித்த டாக்டர் அர்ஜுன் சிங் குப்தாவுடைய டீடைல்டு அனாலிசிஸ், வால்யூம் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. ஒரு பாலிசி ஃப்ரேம் செய்வதற்கான ஒரு பக்கா ஒரு ஹோம்ஒர்க்கை ஏற்கனவே இந்திய அரசு பண்ணி வைத்திருக்கிறது. ஆல்ரெடி நமக்கு தெரியும், கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது யார் இவர்கள் என்ன சிரமப்படுகிறார்கள், இவர்கள் சிரமத்தை அரசு என்ன பண்ண முடியும். இப்ப தமிழ்நாட்டில் நீங்க குறிப்பா எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் வாரியம் என்ற முறையில் நமது பாவப்பட்ட ஒரு இரவாரத்திலிருந்து ஒரு தொழிலாளி இருந்து ஒரு கட்டுமான தொழிலாளி செத்து போயிடுறாண்டா, அவன் குடும்பத்துக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஏற்பாடு, அவன் ஈமகிரிக்கு குறைஞ்சபட்ச ஏற்பாடு. அப்கோர்ஸ் இதெல்லாம் அந்த நேரத்துல இடதுசாரி அரசாங்கம் கேரளாவில் பண்ணியிருக்கிற போது கேரளாவுக்கே அது அந்த நேரத்துல ஆய்வு செய்து அந்த லேபர் அதிகாரிகளோடு நானும் இணைந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அந்த ஃபார்முலாலாம் நம்ம ஊர்ல போட்டு அடாப்டிங். நம்ம ஊர்ல ஸ்டேட் எக்ஸக்கர்ல இருந்து அரசு கொடுக்காமலே சில காரியங்களை செய்ய முடியும். அரசும் ஸ்டேட்டும் ஜிடிபி. ஆகவேதான் you go to Dr. Arjun Singh Gupta report, it has recommended 3% GDP for unorganized workers because they are creating 63% of GDP. India மொத்த GDP 63% from unorganized sector and unorganized worker. ஆகவே GDP 3% at least let us allocate for this welfare, their welfare. இது வந்து well reported document, well accepted document, both academia as well as political circle. ஆகவே we can do it. இவங்க பம்மாத்து பண்றாங்க, போய் சொல்றாங்க. அவர் வந்து எதுவுமே நிதி சார்ந்த, அரசு கஜானா சார்ந்த எதுவுமே இல்லாம அரசு திட்டங்களை சட்டத்துல எழுதி வச்சுட்டு அப்படி தப்பிச்சு போட பார்க்காரு மோடி. விடக்கூடாது, எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து அதை பிடிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றிங்க. Thank you very much, sir. On behalf of all the participants, myself and our institution, we would like to thank you very much for spending your valuable time with us this evening, sir. Thank you very much, sir. Thank you. It now gives me immense pleasure to introduce the next speaker of today, Ms. Angela. She is from Germany. She is joining us from Germany right now. So Angela is a qualified attorney specialized in the field of intellectual property law and information technology law. She is graduated from law school in 2011 and over the years has done 2 master degrees, one in the field of intellectual property law and other in the field of information technology law. She had the opportunity to educate in different countries such as Macedonia, France, Germany and UK, and due to that she has gained knowledge and experience from several European jurisdictions. She is currently working in Germany and practicing mostly intellectual property law, since most of her cases are connected to the development of technology. With this, I would like to invite you, Angela. The session is yours. Thank you, Joshua. It's a pleasure to be here. I will try to share a presentation with you now, so that it's much easier for, just give me a second. Yeah.
Just please let me know if it's visible. Okay, I hope that you can actually see the presentation. Yeah, it is visible, Angela. Okay, perfect. Today we are going to talk about the intellectual property law and like introduction to what intellectual property law is and how intellectual property is organized in general. So basically, we're going to start with the main question: what is actually an intellectual property law? Intellectual property law is like any type of a property that we have in mind. The only difference when it comes to property is that this type of property is really intangible. And what is really specific about the intellectual property is that it always comes as a creation of a mind. So that you have like more like general example would be any type of invention that can come to your mind, any type of artistic work. It can be movie, it can be a publication, books, any type of drawings, designs that are done, even the vehicles, the designs of the vehicles, any type of symbols. Almost everything you get to see is protected by intellectual property law. Like, have in mind that even big companies, not only big companies, even small companies have their own intellectual property when it comes to using the names and using these symbols as their own trade names in everyday businesses. So intellectual property as such is not something that is really not new. It's something that it's been there, but it's regarding the law side is something that has been starting to be regulated for not very long time. Like, it's the first convention when it comes to this was the Paris Convention in 1883, and after that was followed by the Berne Convention. So those two are kind of like the main conventions when it comes to intellectual property law, and after that every country tried to implement it in their own way. The main division that it comes to intellectual property law is like, it's kind of sad that it's like 3 types, though the most important ones are the industrial property rights and the copyright and neighboring, or in some jurisdictions they are called related rights. Those are kind of like the main ones that are found everywhere. The other right that also comes under intellectual property law is unfair competition. It can be seen that all 3 are really connected to each other, though in a way they really differ from one from another. I'm going to start talking with industrial property rights first, so that you have like a general idea what industrial property rights are. Industrial property rights cover everything when it comes to patents, trademark, industrial designs, topography of integrated circuit. What is important to have the division between the industrial property rights and the copyrights is that they are different in the way how you obtain the protection of these type of rights. Industrial property rights are always a type of rights that always you have to apply in order to have them. When it comes to the copyright, they are always automatic protection, but we're going to talk about it later. So now we're going to put a focus on the patents as such. So what is actually a patent? A patent is a right, an exclusive right that one has to protect an invention. But the main question is whether every invention can be actually patented. So basically, what is considered as an invention is a solution for a technical problem, which problem doesn't have to be something new. It can be new, but it can also be something old. The important part about this is that the solution as such is new, so that it can be considered as an invention. When it comes to legal part of this, there are certain requirements that has to be fulfilled in order for an invention to be considered as a patent. Actually, there are like 3 steps
or for patentability, and the steps of patentability are novelty, inventive step, and industrial applicability. What does actually that means? If you have an invention that is just novel, doesn't mean it doesn't have to, it has to mean that it will be actually granted as a patent. So it has to have all these 3 steps all together combined in order to be granted a patent. Novelty means that the invention as such should be something new, and it has to be something that does not, it is different from what is already an existing technology or an existing knowledge in the whole technical character. I can, from my work experience, I can say that most of the patents so far, there are very different type of patents that you can find. There are patents that it can be in pharmaceutical industry, patents that can be just in like technology, though most of them are technology-wise, because as you can see, those are really, really connected technical characters of it. The inventive step as such means that for a person that is actually skilled, that means that an average expert in the field, which the patent is applied for, shall not be obvious for that person regarding the technical features, because in that way it will be considered as something new. So one of the things about this, which is really interesting, is that once we're going to talk about the procedure of obtaining a patent, you're going to see that examiners are usually considered as experts in this field, and those are the people who will, in a way, decide whether your patent has or doesn't have or has been actually known before. That is how the inventive step is considered as such. When it comes to industrial applicability, it's really important the patent to have a meaning. Let's call it like that. It has to be applicable in any industry. It's not said that it has to be applicable in a concrete industry, but the patent as such has to be applicable in industry. So it doesn't has to be something which has to be a big or anything that has to be too major. It can be just even one small feature that can provide a solution to an old product, to an old problem, and that small feature as such that is applicable in one type of an industry, or it can be in several types of industry, will be considered as being able to be patented as such. When it comes to the patents, there are also inventions that actually cannot be patentable, like discoveries of materials or substances that already exist in nature. That's something that it cannot be patentable. So that is something that is already existing in nature, and like even if you find something like a new material, unless it's created, it really cannot go as such as a patent. Also, when it comes to scientific theories, mathematical methods, these type of methods are also cannot be patented. Plants or animals are also inventions that cannot fall under the patent protection or cannot be requested patent protection for them, as well as schemes, rules, other methods for doing businesses, like business plans or stuffs which are connected to that. They don't fall in that direction. Also, playing any type of games is not a patent. Like even if you create a new game, let's say when it comes to I don't know, it can be a game with a card, and a method of playing a game with a card, that cannot fall under patent because it's not something that can be considered as having and as being applicable to any industry, to have that technical aspect inside. Also, medical and veterinary treatment or diagnosis methods that are practiced on humans or animals that does not fall
Though that is what is really important for pharmaceutical industry, is that products which are used in these methods can actually be patented. So if there is a product which is new and it's for a treatment of it's for treatment of some diagnosis, or it's for treating a diagnostic method as such on humans or in animals, that can fall, but it cannot fall the diagnostic methods as such. As not patentable is also there is not possibility to an invention which can ban for commercial use, or it's it's banning, it's contrary to any public or the public health or any moral. What I was wanting to mention around here is that not every method as such is excluded from patentability. So if you have a method, like what we are talking about here is just these specific cases that are not patentable, but if you have a method that will provide solution to any type of technical problem, I don't know, let's say that is a method for establishing a wireless communication in some type of a device, that can go as a patentable option, but not methods which are connected to this medical or veterinary treatment or to mathematical methods as such. Okay, when it comes to the rights that you are gaining by having a patent, it's actually what is important, that what you are gaining is an exclusive right to prevent others from commercially using your type of invention. Of course, that doesn't mean that you are gaining the protection for a very like for a lifetime, but we are talking for a very limited time, which is 20 years usually in patents. It's considered as 20 years from the filing date, and also it goes in the country where the protection is actually requested. What is interesting and important about the patents as such is that there are different types. Like, it can be a national patent, that means that the patent can go only with one country, or it can be requested a patent which will go like regional, in front of the regional offices. That it goes such type of office is European Patent Office. That is an office which allows you to obtain a patent in the member countries of the office. So you just request the patent, you file the patent application there, request that it covers all the countries in that office, and you pay the fees for it. The other option is international patents, or those ones are known as PCT patents. The PCT convention is the convention that was brought in order to help this moment of not businesses really focus on when it comes to patents. So usually when you have a targeted market, which is not just one country, it can be several countries. What is important for you is to have the option to do it from one place, to have the option to obtain in several other countries. So the PCT in a way allows you to obtain the patent in almost everywhere in the world, and it's only one application in question. Usually the time frame to get a patent, or to a patent to be granted as such, it's around, in front of national offices, it depends from the country to country. Usually it goes up to 1.5 or 2 years. But when it comes to the PCT, it takes around 30 months. There is also another thing which is really interesting about the patents, and those are the utility models. Utility models are also known as small patents or small patent inventions, like useful patents. Those are not allowed in every country for now, but there are certainly a lot of countries that allowing them. Those are kind of like really easier to obtain, because not all these requirements when it comes to patents are
not there. The only thing that it has to be proven is the novelty and the inventive step as such, as well as the industrial applicability, is something that the office will not look at it. So for them, it's like they will not examine this too. They will just focus whether it's something new, whether there is a prior art or not, or how the state of art is when it comes to the patents, and that will be it. So they will allow you to grant that one. But the difference with this one is that the term of protection is really shorter. So usually lasts 7 to 10 years, depending from country to country, and also the granting process as such for this is lower. So if a normal patent takes up to 2 years to be granted, this one usually takes up to 6 months or somewhere maybe a year, also depending on the national jurisdiction and the national offices. They are very less costly. So and also the maintenance of the same is really lower comparable to the patents as such. There are some countries that are actually allowing an option to file for utility models and patent in the same time. But at the end, you will have to choose which application you wanna keep. So they will never allow you to keep both applications. They will proceed with both, and there will come a moment when the patent application, when the patent office will request for you to decide which application are you gonna have, whether the patent one or the utility model one. Okay, let's now talk a little bit more about trademarks. Trademarks is, I believe, something that everyone has seen or has noticed because it's everywhere in every community or every society. So the trademarks are, I would say, one of the most popular right when it comes to intellectual property law. It's really important for the businesses to have them and to have them protected because it's in a way a distinctive sign for them, or an indicator of distinguishing one good or one service from another. Because as we are all aware, we cannot, there are a lot of companies that will produce vehicles, but every one of us will differ what is a BMW and what is a Mercedes. So the BMW as such, or the Mercedes as such, that is the trademark. That sign that they are using is their own representation. So that's why it's really important for them to have that registered, so that nobody is actually allowed to use that or mislead consumers that is doing the same services or the same goods under the same name. When it comes to the trademarks, what can be actually registered as a trademark, it can be any distinctive word, letter, number, drawing, it can be a color, combination of colors, logos, designs, labels, everything that almost everyone can think of. And it's also there is like nowadays there are also like less traditional forms of trademarks, which are like tri-dimensional marks in some countries. Sound marks and small marks are also allowed. So generally, when somebody is asked what a trademark is, somebody would say that it's a sign that can be visually perceptive, or which could be graphically representative, and that is the sign that can be actually trademarked. Though nowadays it can be seen that there are also trademarks which are like sound marks, like smell marks. What is important about them is that those type of trademarks are going as also graphical representation. So it's not that you have to be able to represent it graphically, otherwise it cannot go in front of the trademark office to get registered. The proceedings for the
I would say for every industrial property right are more or less the same. It's an application that is filed in front of the office, and the office is proceeding with this type of proceeding. So basically, they will at the end issue a certificate which is gonna prove your right as such. Also, there are grounds for rejection of trademark. These are, I would say, absolute grounds, or this is something that cannot be registered as a trademark. Like generic terms, for example, you cannot register apple for apples, or and to sell apples. You cannot register glass and to to sell glasses, or those type of trademarks are forbidden. So, but that doesn't mean that you cannot register Apple for selling something else, like what Apple has done. Like you can have Apple for computers, or you can have Apple for vehicles, but the only thing is that it cannot be a generic term for the product as such. Also, the descriptive terms like sour for vinegar, it's not allowed. Or salty for salt, it's also not going to be allowed, because those are actually words that you need in order to describe the product in question. So it's not possible to kind of forbid somebody from using these type of terms. Also, when it comes to the deceptive marks, is likely those are type of marks that are likely to mislead the consumers of the quality, of the nature, or the geographical origin of the product as such. Marks that are actually contrary to the public order or morality, and also flags, armorial bearings, hallmarks, emblems of states or international organizations also are not allowed, or they will be rejected immediately from the offices. So these are actually grounds where the office as such will not even get in question to look further in the mark. The mark will be rejected instantly as such. There is also in the proceeding process, there is also an option that if you already have a registered trademark as such, that you are able to file and somebody else is actually filing for a very similar trademark like yours for the same type of product or good. So you can actually go after in the office and tell and send, it's called kind of like an objection, or it's a submission in some countries, where you're stating that that person is using a similar trademark. You're providing the proofs for that, and the office can actually on those grounds not allow the protection for that new trademark. So the whole proceeding as such is it's a little bit tricky when it comes to it, but of course if there isn't anything that is similar, then there is nothing to be worried. The only importance when it comes to the trademarks is that they really do not create confusion. That is one of the reasons why most of the companies are really focused on this trademarks, and they're really focused on chasing infringements as such, because for them what is really important is that there is no other person who is gonna in a way prove that they are doing the same thing under their already registered trademark, because it also jeopardizes the reputation of the company as such. It jeopardizes their quality and everything. So for them it's losing clients or losing customers. So most of them are really picky when it comes to this, and they're really trying to protect their rights as much as they can. When it comes to the trademarks, they can be licensed, franchised to other companies, or even they can be even sold. What is really interesting is that big companies like McDonald's, Coca-Cola, they franchise. Usually what they do is franchising of their trademarks. So they are giving it to a company in the national markets, and those companies are allowed under those franchise to use their trademarks, and
to sell the product under that name. The registration of the trademark, like when it first filed, it's valid for 10 years, but they are subject of renewal, so they can be renewed for unlimited number of times, and for them it's really it's up to the business owner or to the person, the physical person, how long that trademark will stay registered or how long it will be in use. The different types of trademarks are the individual trademark, collective mark, and certification trademark. Individual trademarks are the ones that are actually owned by a business person or physical person. Those marks are usually, they can be word marks, they can be also figurative marks like a combination, also it can be a tridimensional mark. So what is important is that those marks are actually belonging to somebody, to one type of company, one type of business. So it's not something you as a person or as a holder of the trademark, you have the right to decide how it will go further. When it comes to the collective trademarks, the difference is that collective trademarks are something that doesn't belong only to, let's say, one organization as such. So basically, the collective trademarks, they are all usually owned by association or a cooperative, where there are members, and those members are using the collective mark to market their products. So it can be something like a geographical origin or a quality standard that will permit an individual company to use that mark in order to be able, but in order to be able to use the mark, you have to comply with all the standards which are already given to you from that organization. When it comes to certification marks, that is something like having, those are actually given for compliance with defined standards, but are not confined to any membership. So it doesn't matter whether you belong to any association or to any collective. These are certification trademarks, can be like 100% wool mark or something wool. So it means that your product is actually having that it's actually made out of 100% wool, and putting that sign there, that is a certification mark as such. So usually that is not, those type of trademarks are used by anyone who can actually meet this type of standards. One interesting fact about a trademark is that trademarks have, especially in the individual trademarks, is the option to become well-known mark. That is something that is generally a benefit for the companies, because it brings them a really stronger protection. That means that a trademark can be protected even without being registered or without being used in a given territory. So let's say a McDonald's, or McDonald's is almost in every country, but like we can say that McDonald's is famous around the world, but McDonald's doesn't have any product sold in Germany. And if somebody decides in Germany to open a shop or any type of coffee bar or any type of fast food, which is going to be McDonald's, and name it McDonald's, McDonald's, even though they don't have protection in Germany or they don't use the trademark in Germany, they can go after them and require them to stop using their trademark, because their trademark at this point is that known, or it's well known everywhere in the world, that that person knew that it's infringing somebody else's right.
So that is the difference. That is why companies are really having like stronger protection when it comes to these well-known marks. Industrial design. Industrial design refers to the aesthetic aspects or the outer appearance of the product as such. So anything that can be represented as a design, it can also come as, it can be like an industrial design. It can be applied in a different types of industries. So it's like, it can be found in fashion, it can be found in luxury items, watches, furniture, any type of household items, electronic devices, cars, almost everything that you see in any type of product is design. So even textile patterns are also considered, are actually eligible to be filed as industrial design. That is the industrial design as such is really important for companies, because sometimes the brand, the name or the trademark does not gives only like the actual type of distinction. So it can be that, for example, Burberry is a fashion house that uses their pattern in textile, which is really recognizable for them. So Burberry, by using that, everybody knows that it's their industrial design. They have protected this as industrial design as such. So using that pattern in every clothing as such, and having it protected for them, it's really distinguishing that everybody that sees a T-shirt or any type of or any type of clothing with that particular pattern know that it actually belongs to Burberry. So that's why industrial design is really important for companies, because sometimes even the outer packaging as such, or the product packaging, the visuality that you get to see can directly lead you to a certain company, to a certain producer, manufacturer, and you know the quality and that everything about that company. Also, when it comes to requirements for registration of an industrial design, there are 3 requirements, actually: novelty, originality, and individual character. So what does that mean? That means that a design has to be new. So an identical design cannot, like, that was already made to the public prior, cannot be actually registered as a new design. That cannot be something new. So it has to have that novelty. It has to be new. It has to have an originality inside. So when it comes to the creation of the mind as such, it has to be created by a designer or even a group of designers independently, and it cannot represent a copy or any type of imitation of already existing designs, because that in that case it will be considered as infringement, as something that will infringe somebody else's design. And the individual character means that the overall impression of the design as such has to differ from the overall impression of a design which was priorly produced or it was priorly known to the public. When it comes to the duration of the industrial design, that is usually 25 years. Though it can differ from country to country. Usually the first, once it's applied, it's 5 years from filing, and then it has to be renewed on every 5 years, and the maximum will go up to 25 years. There are also countries that have lowered this down to 15 years, or even 10 years, but most of them are still using this 25 years. Although America is one of the countries that actually doesn't have this as industrial design, but they call them patent design there. So there is like a little bit difference between what is actually the industrial design considered in Europe and the industrial design considered in America.
now we're going to talk a little bit about geographical indications. Geographical indications is something that it's really known, but I believe most of the people were never aware of what is actually a GI. Geographical indication as such is a sign which is used on goods that have a specific geographical origin. And that means it possesses qualities or reputation that are attached to that place. So for example, like champagne, I believe most of you know what champagne is, and like we all call it champagne, but that is a sparkling wine. And that sparkling wine coming from the region of Champagne in France has got the name champagne. And that means that everybody that is using that as champagne, it refers to that type of a sparkling wine that was produced in that region or in that origin. It's the same thing with Porto, with Havana. There are even a lot of examples when it comes to geographical indication, like all these type of cheeses. Even Germany is known for the beers, like Bavarian beer and stuff. So those are geographical indications. I believe that every country as such has its own. What is important about them is that unauthorized parties cannot use the geographical indication in respect to products that actually do not belong to that place or have never been produced in that place. So you cannot use a geographical indication for a product, let's say for a wine, a sparkling wine that was produced in Poland, and to say that it's a champagne, because that will actually mislead consumers to believe that it was produced in the region of Champagne, in France, which is actually not true. There is a couple of quick questions to you. We have from our participants. So does patenting work in all countries? Sorry? Does patenting work in all countries? Patenting works in every country, but it depends in which way the country has actually decided to give the protection as such. So basically, PCT covers around 196 countries, I believe. But the PCT as such does not cover every country in the world. The thing is that you have to be, you have to have signed that convention, the PCT convention, in order to be able to to be able to extend the PCT application there. I can tell you recently we had a case where we were even considering whether we were doing a PCT application for one of our patents, and Thailand is, for example, a country which hasn't signed the PCT convention as such. So if we wanted to have the protection in Thailand for that patent, we had to go directly to the national office in Thailand and request it there. So that's one part that usually the patent attorneys as such will tell you when it comes to this. But in most of the countries around the world, yes, PCT works as such. Every country has its own way of protecting a patent, just that not every country allows international patents or regional patents. The next question is, what are the drawbacks of not patenting? In case if one comes up with a new technology and if they don't patent it, what are the drawbacks which they might face? Well, the drawbacks, the idea of the patenting, or better said, the idea of the innovation of the invention as such is it's a creation of mind, and the creation of mind as such up until ages ago there was no financial benefit for it, so everybody can use it. If you don't patent it as such, that means that somebody or someone else can actually use that type of that type of invention everywhere. So once it goes to the public, it is public. There is nothing you can do to stop or to gain benefit, like financial benefit for you or for the company. Doesn't matter who is going to be the one that is going to be the holder.
So that is one of the biggest drawback, I would say. I would say for the patents, that once it goes public, there is nothing that you can do to gain the financial benefit. So in a way, you are giving your invention for free. Okay. Okay. Thank you, Angela. I would just like to translate what you said. Just take a couple of points, translate in the local regional language to all the participants. Yes, no problem. Very shortly. So in intellectual property rights, IPR அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது இல்ல நம்ம ஏதாவது புதுசா ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம தான் அதை கண்டுபிடிச்சிருக்கோம் முதலாக, இது நம்ம தான் சொந்தம் இந்த இது அப்படின்னு சொல்றதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதே மாதிரி ட்ரேட்மார்க்னா என்னன்னா, ஒரு டிசைன், ஒரு பேர் வைக்கிறோம், நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்ற போது நம்ம கம்பெனிக்கு வச்சிருக்க அதே பேரை வேற யாரும் காப்பி பண்ணாம சட்ட ரீதியாக நம்மளுதான் அது சொந்தம், அந்த கம்பெனி, அந்த லோகோ டிசைன், அந்த நம்ம யூஸ் பண்ற டிசைனா இருக்கட்டும். ஸோ டெக்னாலஜியை பேட்டன்ட் பண்றதோ, லோகோ டெக்னாலஜியை பேட்டன்ட் பண்றது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த லோகோ மற்ற ஒர்க்லாம் இது பண்றது ட்ரேட்மார்க். ஸோ இது வந்து அது நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதே மாதிரி நம்ம கண்டுபிடிப்பை நம்ம பாதுகாக்க முடியணும் பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு, நம்பர் 1. அடுத்தது வந்து நீங்க இது ஒரே ஒரு நாட்டுக்கு மாத்திரம் பேட்டன்ட் பண்ணலாம், ஒரே ஒரு நாட்டுக்கு இல்ல ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம் நம்ம ட்ரேட்மார்க் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்ல எல்லா நாட்டுக்குமே நம்ம வந்து ட்ரேட்மார்க் பேட்டன்டிங் நம்ம பண்ணலாம் அது பண்றதுக்கு. அதே மாதிரி பேட்டன்டோட பிரோஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா, சில நாள் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கலாம், எல்லாருமே யூஸ் பண்ற விஷயமா இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க பேட்டன்ட் பண்ணலாம். சிலது வந்து ஷார்ட் டேர்ம், ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரம் பேட்டன்ட் பண்ணலாம். அதாவது அடுத்த மேபி ஒரு 5 வருஷத்துக்கு இது எங்களோட ரைட்ஸ், நாங்க அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும், அப்ப அடுத்தவங்களுக்கு பாஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி சின்ன தயாரிப்பு, புதுசா ஒரு இன்வென்ட் பண்றோம், இல்லாத ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்றோம் அது பண்றதுக்கு. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரொடெக்ஷன்ன்றது ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலம் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டன்ட் பண்ற டியூரேஷன், பேட்டன்ட் பண்ற ப்ராசஸ் வந்து சில நேரத்துல ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆகும் இது பண்றதுக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்த்த டாபிக், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரேட்மார்க். ஸோ சம்மரைஸ் பண்றதுக்கு என்னன்னா, நம்ம புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் இல்ல ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வரோம் அப்படின்னா எப்படி மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம அதை பாதுகாக்க முடியும், அதுதான் வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ ஏஞ்சலா மேடம் வந்து ஜெர்மனில, அவங்க யூரோப்பியன்ல இருக்க ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ்ல அவங்க வந்து ஒரு இப்ப இந்த சாலிசிட்டர் பேரிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய, அங்க ஒரு நம்ம ஊர்ல எப்படி அட்வொகேட் நம்ம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அட்வொகேட். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கிறதுலே டாப் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் அண்ட் இந்த மாதிரி டாப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க வந்து லாயரா ரெப்ரசென்ட் பண்றாங்க, மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கு. ஸோ இதுதான் அதோட ஒரு brief. So Angela, on behalf of our institution, myself and all the participants, I would like to thank you very much for coming and sharing your valuable inputs and thoughts about intellectual property rights and how important it is for new inventors and people who come up with new ideas. Angela. Sorry, Joshua, can you repeat again the question? No, I would like to thank you. Thank you for spending your valuable time and bringing about the various inputs, why intellectual property rights or why patenting is important, and why trademark and registration is important. So we would like to thank you very much, Angela. Thank you, Joshua. Thank you very much for your attention. And I really hope that if you have any questions, you can reach me. I would be happy to answer. Wonderful, Angela. Thank you very much, Angela. Thank you very much. Thank you. I would now like to request all the participants to rise for the national anthem. अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।
would like to thank all the participants for joining with us today. அடுத்த 2 நாளும் சாட்டர்டே அண்ட் சண்டேயும் இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய டாபிக் பத்தி பேச போறோம். நம்ம ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டா இருக்கட்டும், மேரேஜ் டிஸ்பியூட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் என்ஜிஓ ரன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் சட்டங்கள் இருக்குது, நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது, அது தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வருது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்களே நம்ம விவாதிக்க போறோம் அடுத்த இந்த 2 நாள். ஸோ நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே சேம் டைம் ஈவினிங் 6 o'clock to 8 o'clock 2 நாளும் நடத்துறோம். அதே சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் சேம் வெபினார் மூலியமாக நம்ம எல்லாருமே இணைய போறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து உங்க டைமை வந்து இந்த 2 மணி நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்க இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் இந்த சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து இந்த இதுல ஷேர் பண்றோம். உங்களோட கருத்துக்கள், அதாவது வந்து இந்த ப்ரோக்ராமை பத்தி, அதாவது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டிலும் இல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் சஜஷன் நீங்க சொல்றீங்கனாலும் உங்களோட கருத்துக்களை தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ உங்களோட கருத்துக்கள்னாலதான், உங்களுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றோம். அதனால நீங்க சொல்ற கருத்துக்களே நாங்க உள்வாங்கி எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு கண்டிப்பா ட்ரை பண்றோம். So once again I would like to thank all the participants for spending your valuable time and being with us today. Have a wonderful evening. Take care.